இந்த காலை வேலை ஆராதனையிலே கர்த்தர் உங்கள் விருப்பத்தையும் செய்கையும் உண்டு பண்ணுகிறவராக இருக்கிறார். நாம் தியானத்துக்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் 1 ராஜாக்கள் 3வது அதிகாரத்திலே 10-11 வசனம் முதல் கொண்டு 13 வசனம் வரை இந்த தியானத்துக்கு என்று எடுத்துக்கொள்ள வேத பகுதி. இதில் ரத்தின சுருக்கமாய் சொல்ல வேண்டும் என்றால், தேவன் சாலமோனுடைய ஜபத்தின்படியே அவனுக்கு கொடுத்தார், தந்தறினார் என்பது தான் தீர்க்க தரிசன செய்தியாக்கும். இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய ஆவியானவர் என் இருதயத்திலே சொல்லுகிற ஒரு காரியம், என் இருதயத்திலே சொல்லி அனுப்பின ஒரு காரியம், நீ விரும்புகிறபடி ஆவக்கடுவது. ரத்தின சுருக்கமாய் சொல்லுகிற வார்த்தை, நீ விரும்புகிறபடி ஆவக்கடுவது. நீங்கள் விருப்பத்தையும் செய்கையும் நிறைவேற்றுகிறவர் தேவனாய் நம் தேவன் இருக்கிறார். ஆனால் எதை விரும்புகிறோம் என்பதுதான் பிரச்சனை. இந்த மனுஷன் ஆரம்பத்தில் விரும்பினது ஞானத்தை விரும்பினான். ஆனால் ஞானம் வந்த உடனே இவனுடைய விருப்பத்திலே திசை திரும்புதல் வந்தது. திசை மாறி அந்த விருப்பம் செயல்பட ஆரம்பித்தது தான் வாழ்க்கையில் பல பிரச்சனைகளுக்கு காரண காரியமாய் மாறினது. முதலிலே உங்கள் விருப்பம் என்னவோ பரிசுத்தமாய்த்தான் இருக்கும். ஆனால் அடுத்து உங்கள் விருப்பத்தையும் செய்கையும் கர்த்தர் நிறைவேற்ற துவங்கின பிறகு நம்முடைய திசைகள் எல்லாம் மாற ஆரம்பிக்கிறதாம் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். தேவன் ஞானத்திலே குறையுள்ளவர் அல்ல. தேவன் ஒரு மனுஷன் கேட்கிறான் என்பதில் மட்டும் கொடுக்கிறவர் அல்ல. கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். ஆனால் கொடுத்த பிறகு அவன் எப்படி இருப்பான் என்பது மனுஷனுக்கு தெரியாது. கொடுக்கும் முன்னவே தேவனுக்கு தெரியும். அதனால்தான் அவர் தேவன் என்று சொல்லி அழைக்கப்படுகிறார். நாளைக்கு நான் என்ன செய்வேன் என்பதை தேவன் அறிந்திருக்கிறார். இன்று எங்கே இருக்கிறேன் என்றும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். இவையெல்லாம் அறிந்த தேவன் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்றால், நீ எப்படி இருக்க போகிறாய், என்னுடைய காரியத்தை நீங்கள் பார்க்கிற பொழுது நீ எப்படி இருக்க போகிறாய் என்பதுதான் கர்த்தர் கேட்கிறவராய் இருக்கிறார். நான் உனக்கு செய்ய வேண்டியதெல்லாம் நான் செய்கிறேன், ஆனால் நீ எப்படி இருக்க போகிறாய். நீ கேட்கிறதெல்லாம் நான் உனக்கு தருகிறேன், ஆனால் நீ எப்படி இருக்க போகிறாய். என்ன உத்தமம் உன்னிடத்தில் இருக்க போகிறது, என்ன உத்தமம் உன்னிடத்தில் காணப்பட போகிறது. ஹல்லேலூயா. என்ன உத்தமம் ஐயா உங்களிடத்தில் என்னிடத்தில் இருக்க போகிறது. யோசித்து பாருங்க. கர்த்தர் அந்த நாளிலே உங்கள் மத்தியிலே அசைவாடி கொண்டு இருக்கிறார். தேவன் சொல்லுகிறது, தேவன் சொன்ன காரியம் பூமியிலே நிறைவேறுவதற்கு இன்னும் ரொம்ப நாள் ஆக போவதில்லை. தேவன் உங்கள் விருப்பத்தையும் நிறைவேற்றப் போகிறார், உங்களுடைய செய்கையும் கர்த்தர் நிறைவேற்றப் போகிறார். ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில் எப்படி இருக்கிறது என்றால், உங்கள் வாழ்க்கையிலே இதையெல்லாம் பெற்றுக்கொண்ட பிறகு நீங்கள் கர்த்தருக்குள் நிலைத்து இருப்பீர்களா என்பது தான் காரியம். ஆனால் தேவன் என்னவோ கொடுக்கிறதற்கு முன்பாகவே தேவன் அறிவார், நீங்களும் நானும் எப்படிப்பட்ட ஜனங்கள் என்பதை தேவன் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் என்னத்தெல்லாம் அடுத்தது செய்வோம், ஹல்லேலூயா, என்னெல்லாம் நாம் செய்வோம், என்னெல்லாம் நாம் செய்ய மாட்டோம் என்பதை தேவன் அறிந்திருக்கிறார். பிரியமான தேவனுடைய ஜனமே, இந்த காலை வேளையிலே, இந்த நாளிலே இந்த மனுஷனுடைய முதல் காரியத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். என்ன செய்கின்றார்? 28வது வசனம் சொல்லுகிற, ராஜா தீர்த்த நியாயத்தை இஸ்ரவேல் எல்லாரும் கேள்விப்பட்டு நியாயம் விசாரிக்கிறதுக்கு தேவன் அவர்களை ஞானம் ராஜாவுக்கு உண்டு என்று கண்டு அவனுக்கு பயந்தார்கள். இனி வருகிற நாட்களிலே உங்களுடைய ஞானம் உங்களை என்ன செய்யும் என்று கேட்டால், உங்களை உயர்த்தது மட்டுமல்ல, உங்களை குறித்து சமுதாயத்தினர் உங்களுடைய வட்டாரத்திலே ஒரு பயத்தை உண்டு பண்ணுகிற அளவுக்கு அந்த ஞானம் விளங்க போகிறது. என்ற அநேக குடும்பங்கள் ஞானம் இல்லாதபடியினாலே உடைக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, ஞானத்தால் உன் வீடு கட்டி எழுப்பப்படும், விவேகத்தால் இது நிலைத்து நிறுத்தப்படும். இன்று படித்த ஜனங்களுடைய வாழ்க்கையில் பார்க்கிற பொழுது அந்த குடும்ப ஞானம் என்பது சூன்யமாய் காணப்படுகிறது, ஒன்றும் இல்லாமல் போகிறது. படிப்பு பார்த்தால் பேருடைய எழுத்துக்களை காட்டிலும் படித்த படிப்பும், அவன் போய் வந்த நாடுகளுடைய வெளிநாடுகளுடைய அனுபவங்கள், அவன் பொருளீட்டுகிற திறமை, இவை அனைத்தும் சமுதாய கீர்த்தியை கொண்டு வருகிறதை தவிர இல்லறத்துக்குரிய ஞானத்திலே ஞான சூன்யமாய் காணப்பட்டு கொண்டிருக்கிறான். விசுவாசியும் சேர்த்து சொல்லுகிறேன், இதில் ஊழியக்காரர்களும் சேர்த்து சொல்லுகிறேன். அந்த குடும்ப ஞானம் என்பது அது வித்தியாசமான ஒரு பாங்கு. அதைத்தான் இந்த சாலமோனுடைய ஞானத்தினுடைய முதல் சாராம்சம் நமக்கு விளங்க பண்ணுகிறது.
சாலமோனுக்கு கர்த்தர் அருளிய ஞானம் அவன் தேவாலயெல்லாம் கட்டுவதற்கு முன்பாக, யுத்தமில்லாமல் ராஜ்யபார்த்தை செய்வதற்கு முன்பாக முதல் வழக்கு அவனிடத்தில் வருகிறது. அது தொலை தூரத்திலிருந்து பார்க்கிற பொழுது அது வேசிகளின் வழக்கு. முதல் வழக்கே ராஜாவுக்கு வந்தது என்ன? வேசிகளின் வழக்கு என்று சொல்லுவார்கள். ஆனால் என்னுடைய கண்களை, ஆவிக்குரிய கண்களை கர்த்தர் திறந்தருளி காண்பித்தது யாதெனில், குடும்பத்துக்குரிய ஞானத்தை விளக்கத்தக்கதாக இந்த ஞானம் கிருபை செய்கிறது. ஒரு மனுஷனுக்கு கர்த்தர் ஞானத்தை கொடுக்கிறார் என்றால் அவன் பட்டதாரி ஆகிறான் என்பது மட்டுமல்ல, அவன் வாழ்க்கை பட்டு போகாமல் இருப்பதுக்கு தான் அந்த பட்டப்படிப்பு. அதான் பட்டப்படிப்பு என்று பெயர். மற்றவர்களை காட்டிலும் உன்னுடைய காரியம் எதுவும் பட்டு போய்விடக்கூடாது ஐயா என்பதற்காகத்தான் உன்னை பட்டதாரி என்ற ஒரு நிலைமை கொடுக்கப்படுகிறது. ஒரு சமுதாய கீர்த்தியும் மகிழ்ச்சியும் மேன்மையும் உயர்த்தப்படுகிற விதத்தில் அது அருளப்படுகிறது. ஆனால் பட்டதாரிகளுடைய வாழ்க்கை பட்டு போகிறதான் மிச்சம். இது நடைமுறை சிக்கல். வருத்தத்தோடு சொல்லுகிறேன், படித்தது தான் எல்லாம் தெரிந்த பள்ளி கண்ணீர் பாலில் விழுமாம் துள்ளி என்று சொல்லுவார்கள். இன்று அதான் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த மனுஷனுடைய குடும்ப ஞானம் இந்த வேசிகளுடைய வழக்கில் எப்படி வெளியரங்கப்படுகிறது என்பதைத்தான் இந்த காலை வேலை செய்தியை நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த இடத்துல 2 வேசிகள் வருகிறார்கள். இந்த 2 வேசிகளை என்ன செய்கிறாங்க? சாலமோனுக்கு முன்பாக ஒருத்தி சொல்லுகிறாள், நாங்கள் ஒருமித்திருந்தோம். நான் பிள்ளை பெற்ற 3ஆம் நாளிலே இந்த ஸ்திரீ ஆண் பிள்ளை பெற்றாள். நாங்கள் ஒருமித்திருந்தோம். எங்கள் இருவரை தவிர வீட்டுக்குள்ளே வேறு ஒருவர் இல்லை. ராத்திரி தூக்கத்திலே இந்த ஸ்திரீ தன் பிள்ளையின் மேல் புரண்டு படுத்தினால் அது செத்து போயிற்று. அப்போது உமது அடியால் நித்திரை பண்ணுகையில் இவள் நடுஜாமத்தில் எழுந்து என் பக்கத்தில் கிடக்கிற என் பிள்ளையை எடுத்து தன் மார்பில் கிடத்தி கொண்டு செத்த பிள்ளையை எடுத்து என் மார்பிலை கிடத்தி விட்டாள். நான் பிள்ளைக்கு பால் கொடுக்க காலமே எழுந்திருந்த பொழுது அது செத்து கிடந்தது. பொழுது விடுந்த பின்பு நான் அதை உற்று பார்க்கும் பொழுது அது நான் பெற்ற பிள்ளை அல்லவே என்று கண்டேன் என்றாள். மற்ற ஸ்திரீ, அப்படியல்ல, உயிரோடு இருக்கிறது என் பிள்ளை, செத்தது உன் பிள்ளை என்றாள். இவளோ, செத்தது உன் பிள்ளை, உயிரோடு இருக்கிறது என் பிள்ளை என்று இப்படி ராஜாவுக்கு முன்பாக வாதாடினார்கள். இதெல்லாம் நம்ம பள்ளிக்கூட பாட புஸ்தகத்திலே வந்திருக்கிறது. பெயர் மாற்றி போட்டிருப்பாருங்க அந்த காலத்தில். ஜெரசிந்தா என்று நான் 6வது வகுப்பிலே படித்தேன், மெட்ரிகுலேஷனில். ஜெரசிந்தா தான் இந்த சாலமன் ராஜாவின் பெயர் ஜெரசிந்தா என்று போட்டிருந்தார்கள். அப்போது ராஜா என்ன சொல்லுவார்? ஒரு பட்டயத்தை கொண்டு வர சொல்லுவார். பட்டயத்தில் உயிரோடு இருக்க பிள்ளை 2ஆய் வகுத்து கொடுக்குறேன் என்று சொல்லுவார். அந்த உயிரோடு இருக்கிற அந்த பிள்ளையினுடைய உண்மையான தாய் சொல்லுவாள், பிள்ளை எங்கு வளர்ந்தாலும் பரவாயில்லை, அவளிடத்தில் இருக்கட்டும், நான் உண்மையாய் பெற்றவள், அந்த பிள்ளை கொலை செய்ய வேண்டாம் என்று சொல்வாள். ஆனால் இன்னொருவள், வெட்டினாலும் பரவாயில்லை, எனக்கு பாதி பங்கு கிடைத்தாலும் பரவாயில்லை என்று சொல்லி இன்னொருத்தி தன்னுடைய விருப்பத்தை தெரிவிப்பாள். அப்பொழுது ராஜா கண்டுபிடித்து விடுவார், இதுதான் உண்மையான தாய், இது போலி தாய் என்றும் கண்டுபிடித்து விடுவார். என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய ஜனமே, இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய ஆவியானவர் உங்களிடத்தில் சொல்ல வருகிற ஒரு காரியம், குடும்ப ஞானம் மிக முக்கியம். ஆலயத்துக்கு வருகிறது முக்கியம் இல்லை. ஆலயத்தில் என்ன கற்றுக்கொண்டீர்கள்? பரலோகத்துக்கு போகிற வழியை போதித்தார்கள், பரிசுத்தத்தை குறித்து போதித்தார்கள், விசுவாசி குறித்து போதித்தார்கள், உண்மை குறித்து போதித்தார்கள், கிறிஸ்துக்குள்ளே கற்புள்ள நடக்க இருக்கும்படி போதித்தார்கள். எல்லாம் நல்லது. ஆனால் குடும்பம் ஒன்று இருக்கிறது பாருங்கள். நீங்கள் ஆலயத்திலே கற்றுக்கொண்டது அனைத்தையும் குடும்பத்துக்குள்ளே நீங்கள் ஆலயம் முடிந்து வீட்டுக்கு போனதும் அந்த குடும்பம் என்பது உங்களை தீர்மானிக்கும் நீ எங்கு போக வேண்டும் என்று. இதுதான் நடைமுறை சிக்கல். எல்லாரும் அருமையாய் உடுத்தி கொண்டு வாசகங்களை போட்டுக்கொண்டு அழகாக வந்து அமர்ந்து ஆலயத்துக்கு போகிறோம் என்று சமுதாயத்தினருக்கு ஒரு வந்தனம் சொல்லாத ஒரு வந்தனம் செலுத்தி விட்டு வருகிற கிறிஸ்தவ குடும்பங்கள், ஆவிக்குரிய குடும்பங்கள், மறுபடியும் பிறந்த குடும்பங்கள் உடைய கவனத்திற்கு. ஆலயத்திலே நீ கற்றுக்கொள்ளுகிறது உன் குடும்பத்திலே உன் குடும்பம் செழித்து வர வேண்டும். கல்லூரியிலே படிக்கிற படிப்பு உனக்கு தொழில் ஞானத்தை கொடுக்க வேண்டும். இன்று யாரும் படித்த படிப்பிற்கு ஏற்றபடி வேலை செய்யவில்லை, அது வேறு விஷயம். ஆனால் செய்வீர்கள் என்று சொன்னால், அல்லது செய்கிற வேலைக்கு ஏற்றபடி உன் ஞானத்தை பெருக்கிக் கொள்வாய் என்று சொன்னால் உனக்கு சம்பாத்தியம் பெருகும், உனக்கு மேன்மை பெருகும் என்பதற்காக தான் மனுஷன் பிரயாசப்படுகிறான். ஆனால் குடும்பத்தின் ஞானத்தை கற்றுக்கொள்ளுகிற இடம்தான் தேவாலயம் என்பதும், தேவாலயத்தில் இது போதிக்கப்பட வேண்டும் என்பதும் இரு சாராரும் மறந்து விடுகிறார்கள். தேவாலயத்திலே செய்கிற ஊழியம் செய்கிற ஆசாரர்களும் சரி, வந்து செல்கிற விசுவாசிகளும் சரி, இதிலிருந்து இந்த செய்தியிலிருந்து குடும்பத்தை எப்படி நடத்த வேண்டும் என்ற அந்த சாரம்சம் மறுதளிக்கப்படுகிறது மறைமுகமாக.
மாறாக ஆலயத்துக்குள் எப்படி வர வேண்டும், ஆலயத்துக்குள் எப்படி உடுத்த வேண்டும், ஆலயத்தில் எப்படி நடக்க வேண்டும், ஆலயத்துக்கு எவ்வளோ கொடுக்க வேண்டும் என்று தான் கொடுக்கப்படுகிறது. இதனால் ஆலயத்திலே அவன் சத்திய கீர்த்தியாய் காணப்படுகிறான், வீட்டிலே அவன் ஒரு அணைந்து போன விளக்காய் காணப்படுகிறான், மங்கி எறிகிற திரியாய் போகிறது. இந்த குடும்பம் என்பது அவனுடைய வாழ்க்கையிலே ஒழுங்காய் இல்லாதபடியினாலே விசுவாசி அவிசுவாசியிலும் கெட்டவனாய் போய்விடுகிறான். பரிசுத்தத்தில் தள்ளாடுதல் வருகிறது, ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும். ஏன் அவருடைய வாழ்க்கையிலே ஏன் பரிசுத்தத்தில் தள்ளாடுதல் வருகிறது? அந்நிய பாஷை பெற்றிருக்கிறார்கள், பரிசுத்தாவை பெற்றிருக்கிறார்கள், முழுக்க ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறார்கள், தசவாங்கம் செலுத்துகிறார்கள், உபவாசத்தில் வருகிறார்கள். ஆனால் அவருடைய சரீரத்தின் மீதும் அவருடைய கண்களின் மீதும் அவருடைய மாம்ச இச்சையின் மீது அவர்களுக்கு ஒரு அதிகாரம் இல்லை. இச்சையின் மீது அவர்களுக்கு ஒரு அதிகாரம் இல்லை. காரணம் என்ன? அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய சத்தியத்தை கற்றுக்கொள்ள, விடுதலைக்குரிய சத்தியத்தை கற்றுக்கொள்ள தவறுகிறார்கள். கர்த்தருடைய பிரமாணங்களை வேதம் சொல்லுகிறது, உன்னிடத்திலே அன்பாய் இருக்கிறது போல பிறனிடத்தில் அன்பாய் இருப்பாயாக. இது பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கும் எதிர் வீட்டுக்காரர்களுக்கும் பின்னால் வீட்டுக்காரர்களுக்கும் சொல்லுகிறதல்ல. வாழுகிற தம்பதிகள் புரிந்து கொள்ள வேண்டும், உன்னிடத்தில் அன்பாய் இருக்கிறதை போல பிறனிடத்தில் அன்பாய் இருப்பாயாக என்று இது திருமண நாளிலே கொடுக்கப்படுகிற பிரமாணம். அடுத்து இருவரும் ஒரே சரீரமாய் மாறுகிறார்கள். தன் சொந்த சரீரத்தை பகைக்கிறவன் ஒருணுமே இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் முதல் பகையை இன்று சரீரத்துக்கு விரோதமாய் தான் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. யாரோடு வாழ முடியவில்லை என்று சொன்னால் மனைவியோடு வாழ முடியவில்லை, மனைவி கூப்பிட்டு கேட்டால் புருஷனோடு வாழ முடியவில்லை. ஏதோ எங்களுக்கு விவாகமே விபத்தாய் நடந்தது ஐயா, ஏதோ ஒரு சூழ்நிலை விவாகம் நடந்து விட்டதை தவிர அந்த விவாகத்தினுடைய சாராம்சம், விவாகத்தினுடைய காரியம் ஒரு ஆசீர்வாதம் எனக்கு இல்லை என்று சொல்லுவார்கள். காரணம் என்ன? அந்த இடத்தில் தான் சத்தியம் பின்தங்கி காணப்பட்டு கொண்டிருக்கிறது. ஒன்று நேரடியே விவாகரத்து வாங்கி விடுவார்கள், அக்கினிக்கு குதிக்கிறது, அக்கினி கடலை குதிப்பதை போல. இல்லாவிட்டால் வாழ்ந்தாலும் ஒரே வீட்டில் இருப்பார்கள், வாழாமல் தங்கி கொண்டிருப்பார்கள். இல்லாவிட்டால் பிள்ளைகளுக்காக வாழ்கிறேன் என்று சொல்லுவார்கள், இல்லாவிட்டால் சமுதாயத்துக்காக வாழ்கிறேன் என்று சொல்வார்கள், இல்லாவிட்டால் தாய் வீட்டுக்கு போனால் எனக்கு கனவீனம் வந்துவிடும், போவதற்கு இடம் இல்லை, அல்லது இடம் இருந்தாலும் என் தாய் தகப்பனார் இருதய வியாதி கொண்டவர்கள், இவர்கள் இந்த அதிர்ச்சி தரும் செய்திகளை கேட்டால் மடிந்து போய்விடுவார்கள். இது எனக்கு அவலட்சணமாக இருக்கும், குடும்பத்தில் பிரச்சனை என்று அந்த மனுஷனுடைய வட்டாரத்தில் இருப்பார்கள், கணவனுடைய எல்லைக்குள் இருப்பார்களே தவிர தொல்லைகளாகவே காணப்படுவார்கள். புருஷனை கேட்ட என்ன சொல்லுவா? பிள்ளைகளுக்காக அந்த மனைவி இருக்கிறார். ஆளை வெறும் ஒரு சமயக்காரியாகவும் அல்லது வீட்டை பராமரிக்கிறதாகவும் தன்னுடைய உடலின் இச்சையை நிறைவேற்றுவதற்காக ஒரு பாத்திரமாய் தான் பயன்படுத்த தவிர ஆண் இதற்கு மேலே எதுவும் பயன்படுத்த முடியாது. நாட்டம் கவனம் எல்லாம் வெளி உலகத்தில் காணப்படும். ஆனால் இதுகளும் ஆலயத்துக்கு வரும், இதுவும் வருகைக்காய் காத்திருக்கிறது என்று சொல்லும். செய்தியுடைய சாராம்சத்தை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் சபைக்கு வருகிறது எதற்கு? வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு. நீங்கள் ஆலயத்திலே பயிற்றுவிக்க வேண்டிய எல்லா காரியமும் குடும்பத்துக்குள்ளே நீங்கள் பிரயாசப்பட்டு அதை அபியாசப்படுத்த வேண்டும் என்பதுதான் பரிசுத்தாவினுடைய பெரிய பாரமாய் இருக்கிறது. இன்றைய கடைசி நாட்களில் தொழில் ஞானமும் தொழில் நுட்பமும் அதிகரித்து கொண்டிருக்கிற இந்த நவீன காலத்திலே எத்தனை குடும்பங்கள் அதே தொழில்நுட்பத்தை வைத்தும் நவீனமயத்தை வைத்தும் உடைந்து கொண்டிருக்கிறது என்பதை சபையார் அறிவீர்கள், உலகம் அறியும். ஆனால் உலகத்தான் அல்ல, நீங்கள் உலகத்தில் தான் உலகத்தான் அல்ல என்று வேதம் சொல்லுகிறது. உலகத்தான் நினைத்தால் சட்டை கழட்டுகிறதை போல, மேலாடை வஸ்திரத்தை கழட்டுகிறதை போல கழட்டி போட்டுவிட்டு வேறொரு விவாகத்தை செய்யலாம். ஆனால் ஊழியக்காரனும் சரி, விசுவாசியும் சரி, வருகைக்காய் காத்திருக்கிறதும் சரி, அந்த அத்தகைய பாதையில் செல்லக்கூடாது என்பது தான் வேதம் போதிக்கிறது. சபையும் வேதத்தை போதிக்க வேண்டும். அப்படிப்பட்டவர்கள் அடுத்த விவாகம் செய்கிற பொழுது சரீர அளவில் வெகுபாடுபடுவார்கள் என்றும் வேதம் சொல்லுகிறது, மிகவும் உபத்திரப்படுவார்கள் என்றும் வேதம் சொல்லுகிறது. இதையெல்லாம் சபையானது தடுத்தாட்கொள்கிறதா இருக்க வேண்டும். ஒரு சபைக்குள் ஒரு மனுஷன் வந்தால் அவன் நேரே பரலோகம் போக வேண்டும். சபைதான் தலைவாசலாய் பரலோகத்துக்கு காணப்படுகிறது என்று வேதம் சொல்லுகிற சத்தியம் இந்த இடத்தில் தான் அபியாசப்படுகிறது. வருகிறது இதற்கு ஆராதனையில் மகிழ்வதற்கா? வருகிறது இதற்கு சுகத்திற்கா, தீர்க்கதரிசனத்துக்கா, அற்புதத்தை பெருக்கா? அதெல்லாம் பெற்ற பிறகு எதற்கு வருகிறார்கள்? சிலர் வருகிறதில் அது வேறு விஷயம், பெற்ற உடனே அவர் பாட்டு போய்விடுவோம். ஆனால் வருகிற ஜனங்கள் தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் சுகம் பெற்று மற்றவை போல போகாமல் நீங்கள் திரும்பி வருகிறீர்கள், சாட்சியாக வாழுகிறீர்கள், சந்தோஷம். ஆனாலும் வாழ்க்கையிலே எந்த விதமான அசுசியும் காணப்படாமல் அன்பின் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்பதுதான் வேதம் போதிக்கிறது. அதைத்தான் சிறு சபை போதிக்க வேண்டும். இந்த சபையார், கொடுக்கிற சபையார், மக்கதோனியா சபையார் உபத்திரவத்தில் மிகவும் உபத்திரவத்திலே மிகுதியாய் கொடுத்த ஜனங்கள். ஆனால் கொரிந்து சபையார் வருகைக்கு காத்திருந்தார்கள். அவருடைய எல்லா வரமும் கிரியை செய்தது, ஆனால் செய்யாத அக்கிரமமும் அநியாயம் காணப்படவில்லை. அவர்கள் செய்த அத்தனை அக்கிரமங்களும் அநியாயங்களும் எதிலே போய் முடிகிறது என்றால்
தங்கள் குடும்பத்தை தாங்களே கெடுத்துக்கொள்வதாய் காணப்படுகிறார்கள். ரத்தின சுருக்கமாய் சொல்லுகிறேன், 1 கொரிந்தியர் 2 கொரிந்தியருடைய சாரம்சம் இதுதான். உடலை கெடுத்துக் கொள்ளுகிறார்கள், வாக்குவாதத்தில் ஈடுபடுகிறார்கள், மார்க்க வேதங்களில் ஈடுபடுகிறார்கள். அவன் மணி இவன் வைத்துக் கொள்ளுகிறான், இவன் மணி அவன் வைத்துக் கொள்ளுகிறான். இந்த சரிதையெல்லாம் அந்த நிருபங்கள்லாம் படித்து கொண்டு வருகிற பொழுதே அந்த கொரிந்து சபையினர் ஈடுபட்டிருக்கிற பாவ காரியங்களை குறித்து நாம் அறிந்து கொள்ள முடியும். அதையெல்லாம் கண்டித்து உணர்த்துக்கத்தக்கதாய் பவுலை பரிசுத்தாவின் எழும்ப பண்ணி இந்த நிருபங்களை எழுதுகிறதையும் அறிய முடியும். இந்த காலை வேளையில் இந்த வேசியருடைய வாழ்க்கையில் காணப்படுகிற ஒரு காரியம் விசுவாசியுடைய வாழ்க்கையிலும் காணப்படுகிறது என்பதை வருத்தத்தோடு நான் தெரிவிக்கின்றேன். சில பேர் பருவத்துக்கு ஏற்றபடி நடந்து கொள்ள வேண்டும். செத்த பிள்ளை எப்பொழுதுமே தன்னுடைய பிள்ளை என்று சொல்லுகிறதிலே பெற்றோர்கள் காணப்படுகிறார்கள். செத்த பிள்ளை என்று சொன்னால் என்ன, அது இனி எந்த பிரயோஜனமும் இருக்காது. படிக்கிற நேரத்தில் அந்த மார்க் எடுத்து கொடுக்காது, படிக்கிற நேரத்தில் தோல்வி தழுவும், வேலைக்கு போகிற நேரத்தில் அது பிரச்சனை. படிப்பே இல்லாத எங்கேருந்து வேலை கிடைக்கும்? படிப்பு ஒரு கருவியாக இருக்கிறதல்லவா செய்தொழிலுக்கு, வருமானத்துக்கு. படித்தது தான் வேலை செய்கிறானோ இல்லையோ அவனுக்கு ஒரு நவநாகரிக உலகத்திலே அவன் நாகரிக மருந்தனாக இருக்கிறதுக்கு தான் அந்த கல்வி கொடுக்கப்படுகிறது. ஏன்னா தான் அவன் தொழில்நுட்பக்காரனாய் இருந்தாலும் வல்லுநராய் காணப்பட்டாலும் அவன் தன் சம்பாத்தியத்துக்காக பேசுகிற திறனாவது அவனுக்கு இருக்க வேண்டும். ஆகையால் கல்வி என்பது மிகவும் இன்றியமையாத காரியம். அதிலே அவன் பூஜ்யமாய் வருகிற பொழுதே தெரிந்து கொள்ள வேண்டும் பிள்ளையினுடைய எதிர்காலம் வித்தியாசமாய் போன திசை நோக்கி போய் கொண்டிருக்கிறது என்று பெற்றோர்கள் கர்சனுள்ளவராக இருக்க வேண்டும். ஏன் அவன் பாடத்தை பின்தங்குகிறான்? இங்கு பார்க்கிற பொழுது செத்த பிள்ளை பெற்றவளே புறக்கணிக்கிற அளவிற்கு வந்து விடுகிறது. ஒவ்வொரு பகுதியிலும் செத்த கிரியைகளுக்கு உடன்படுகிற விசுவாசிகள் காணப்படுகிறார்கள். சபை விசுவாசியை புறக்கணிக்கும், தேவன் புறக்கணிக்க மாட்டார். சபைக்குள் வருகிற பொழுது ஒரு மனுஷன் மதுபானத்தை அருந்தி விட்டு வந்தால் ஒரு போகத்தை என்ன சொல்லுவான்? சபை இப்படி தான் புறக்கணிக்கும். அதே வேசித்தனம் வேறு விதத்தில் பண்ணிவிட்டு வந்தால் வெளியில் தெரியாதவண்ணம் இருக்கிற வரை சபை புறக்கணிக்காது. அப்படியே வெளியரங்கமாய் தெரிந்தாலும் சபை புறக்கணிக்கிறதுக்கு சபைக்கு அதிகாரம் இல்லை என்று சட்டம் சொல்லும். ஆனால் குடித்து விட்டு வருகிறவனை உள்ளே சேர்ப்பதுக்கு விசுவாசியாக சொல்லுவாங்க, குடிக்கிற வீட்டிலேருந்து குடிச்சிட்டு ஆலயத்துக்கு வராது. கூடுமான வரை குடிகாரன்கள் ஆலயத்துக்கு வரமாட்டாங்க. வேணால் ஆலயத்தை விட்டு போய் வேணால் குடிப்பான்னு தவிர குடிச்சிட்டு ஆலயத்துக்கு வரமாட்டான். எதுக்கு சொல்லுகிறேன் என்றால், ஒவ்வொரு இடத்திலும் செத்தக்கிரியை வருகிற பொழுது நீ மறுதளிக்கப்படுகிறாய் காணப்படுவாய். என்னை யாரும் ஏற்றுக்கொள்ளுகிறதில்லை, என்னை யாரும் உபசரிக்கிறதில்லை, என்னை யாரும் வரவேற்கிறதில்லை, என் வாழ்க்கை இப்படி ஸ்தம்பித்து காணப்படுகிறது. உனக்குள்ளே செத்தக்கிரியை இருந்து கொண்டு இருக்கிறது. இன்னும் நீ உயிர் தெழவில்லை, இன்னும் நீ உயிர் தெழுகிற கனி கொடுக்கவில்லை. இந்த இடத்துல இந்த தாய் என்ன செய்கிறா? ஆண் பிள்ளை என்று சொல்லி வருகிற பொழுது, பெண் பிள்ளை என்று சொல்லி வருகிற பொழுதும் 2 பேருக்கும் பாராபட்சம் வந்துவிடும். இதுவும் பெற்றோர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த சின்ன குழந்தை இது ராத்திரி தூக்கத்திலே தன் பிள்ளையை மேல் புரண்டு படுத்தினால் அந்த பிள்ளை செற்று போய்விட்டது. இதிலிருந்து தெரிகிறது, ஒன்று அந்த பிள்ளை வீக்காக இருக்கணும், மெலிசாக இருக்கணும், இல்லை அந்த அம்மா என்ன மாதிரி கனமாக இருக்கணும். 2த்தில் ஏதாவது ஒன்று இருக்கும். இது பிறண்டு படுத்ததில் இந்த பிள்ளை செத்து போய்விட்டது. செத்தக்கிரை எங்கேருந்து வருகிறது? பெற்றோருடைய அஜாக்கிரதை நிமித்தம் வருகிறது. அந்த அம்மா உடல் பருமல் கொண்டவளாக இருந்தால் கொஞ்சமாக சாப்பிட்ணும், டயட்டில் இருக்கணும், அது சொல்ல வரல. படுக்கையில் கவனக்குறைவாக இருந்தால் உன்னுடைய பிள்ளைக்கு செத்த கிரியை செத்து போய்விடும் என்றால் பெற்றோருடைய படுக்கை பொறுத்தான் பிள்ளையினுடைய எதிர்காலம் இருக்கிறது. அந்த படுக்கையிலிருந்து உருவாக்கப்பட்டதான் அந்த கரு, இல்லை நான் சொல்லவில்லை. ஆனால் வேத வசனத்தின் அடிப்படையில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், உங்கள் படுக்கை பிறருக்கு இடரல் உண்டாக்குறதா இருக்கிறதா? பிள்ளை எப்படி செத்தது? படுக்கையில் செத்தது. எப்படி படுக்கையில் செத்தது? தாய் புரண்டு படுத்து விடுகிறார். தாயினுடைய படுக்கையாக இருக்கட்டும், தகப்பனுடைய படுக்கையாக இருக்கட்டும், அது நேரடியாகவும் மறைமுகமாகவும் பிள்ளைகளுக்கு இடரல் உண்டாக்குறதா இருக்கிறது. இந்த வஸ்திரம், புஷ்பம், பூ, ஆபரணங்கள், ஆடை அலங்காரங்கள் இவைகளெல்லாம் ஆவிக்குரிய கூடாரத்திலே போதிக்கப்படுகிற காரியம். இவையெல்லாம் இடரல் என்று. ஆனால் பூமிக்குரிய கூடாரத்திலே இடரல் உண்டாக்குறது என்ன? உன்னுடைய படுக்கை. இந்த ஞானத்தை உடையவனாய் சாலமோன் காணப்படுகிறான். இந்த படுக்கையில் இருக்கிற ரகசியங்கள் என்ன என்று இந்த மனுஷனுக்கு தெரிய வந்திருக்கிறது. ஞானத்திலே முதலிலே இந்த மனுஷன்
இவன் பரிசீலித்தது, நியாயந்தீர்த்தது வேசியினுடைய வழக்கல்ல, குடும்ப வழக்கு. இது குடும்ப வழக்கு. தொழில் தான் வேசித்தனமே தவிர இதில் 2 வேசிகளிலே ஒருத்தி அழைக்கப்பட்டவளாய் காணப்படுகிறார், இன்னொருத்தி தெரிந்து கொள்ளப்பட்டவளாய் காணப்படுகிறார். இருவருமே ராஜாவை வந்து பார்க்கிறதற்கு நியாயம் கேட்க வருகிறார்கள். எப்பொழுதுமே பாருங்கள், அழைக்கப்பட்டாலும் சரி, தெரிந்து கொள்ளப்பட்டாலும் சரி, தேவனை தொழுது கொள்வார்கள், தேவனை வணங்குவார்கள், தேவனிடத்தில் ஜெபிப்பார்கள், தேவாலயத்துக்கு வருவார்கள். ஆனால் நியாயம் பெற்றுக்கொண்டு போகிறவர்கள் பூமியிலே அந்த நியாயத்தை, கர்த்தருடைய நியாயம் அவருடைய வாழ்க்கையிலே வர வேண்டும். பூமியிலே கர்த்தருக்கு நீதி செய்ய வேண்டும். பூமியிலே உன்னுடைய காரியங்கள் கர்த்தரை வாய்க்க செய்ய வேண்டும். அந்த அளவிற்கு உங்களுடைய தேவ பக்தியும் இருக்க வேண்டும். நீதி நிறைந்த தேவன், நியாயம் நிறைந்த தேவன் உனக்கு நீதி செய்ய வேண்டும் என்றால் உன் வாழ்க்கையிலே சத்தியம் காணப்பட வேண்டும். இந்த பெண்மணியினுடைய இருதயத்தில் எப்பொழுது இந்த பிள்ளை செத்திருக்கிறது என்று கண்டால் என்றால், நான் என் பிள்ளைக்கு பால் கொடுக்க எழுந்திருந்த பொழுது, காலமே நான் எழுந்திருந்த பொழுது அது செத்து கிடந்தது. காலமே உங்களுடைய வாழ்க்கையில் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? பிள்ளைகளுக்குரிய கடமையை காலமே எழும்பி செய்ய வேண்டும். காலமே நீ எழும்புகிறவராய் இருக்கிறாயா? காலங்கடந்து எழும்புகிறவராய் இருக்கிறாயா? இது 2 பெண்கள் தான் ஐயா, இது ஆண்கள் இல்லை என்று நீங்கள் தப்பித்து கொள்ள முடியாது. கிறிஸ்துவின் மனவாட்டி தான் சபை என்று வேதம் சொல்லுகிறது. கிறிஸ்துவின் மனவாட்டி சபை தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த 2 வேசிகளும் தொழில் வேசித்தனம். ஆனால் இவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? இவருடைய வாழ்க்கையை தான் பார்க்க வேண்டும். என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய ஜனமே, 2 பேருமே வேசிகள் தான். ஆனால் இன்னொருத்திக்கு நடுவிலே ஒரு களவு செய்து விடுகிறார். நடு சாமத்தில் இரவிலே ஒரு களவு செய்து விடுகிறார். என்ன களவு செய்து விடுகிறார்? அப்பொழுது உம்முடைய அடியால் இத்திரை பண்ணுக போய் நடு ஜாமத்தில் எழுந்து என் பக்கத்தில் கிடக்கிற பிள்ளையை எடுத்து தன் மார்பிலே கிடத்தி விட்டார். மற்ற நித்திரை செய்கிற நேரத்தில் நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீங்க? ஆவிக்குரிய பதத்தில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நித்திரை செய்கிற நேரத்தில், மற்றொரு நித்திரை செய்கிற நேரத்தில் நீங்கள் நித்திரை செய்கிறீர்களா? ராவெல்லாம் எனக்கு தூக்கம் வர்றதில்லை. அப்போது அதிகாலையில் என்ன வரும்? நல்ல நித்திரை வரும். ராவெல்லாம் தூக்கம் வருகிறதில்லை என்றால் ராவெல்லாம் ஜபம் பண்ணி பாருங்கள். ஜபம் பண்ணுகிற பொழுது தான் சில பேர் தூக்கம் வரும். சில பேருக்கு தூக்கம் வருகிற நேரத்தில் தான் ஜபம் பண்ணணும்னு தோணும். இது ஒரு ஆவிக்குரிய நோய் விசுவாசிகளுக்குள்ளே. இந்த இடத்துல இவள் தூங்கி கொண்டிருக்கிறாள். சபை கவனிக்க வேண்டும். இவள் தூங்கி கொண்டிருக்கிறாள், இன்னொருத்தி கிரியை செய்ய ஆரம்பித்து விடுகிறாள். நீங்கள் விழிப்பாக இருக்க வேண்டும் நான் சொல்லவில்லை. நீங்கள் இந்த நேரத்தில் தூங்கக்கூடாது என்று சொல்லவில்லை. பிள்ளையை காத்துக்கொள்ள வேண்டும் சொல்லவில்லை. இது நியாயமாய் சரீரம் நன்றாக இருக்கிறது, இரவில் உனக்கு தூக்கம் வருகிறது. மனம் நன்றாக இருக்கிறது, உனக்கு இரவில் தூக்கம் வருகிறது. இரவில் தூங்குவது தவறு ஒன்றும் இல்லை. தூங்க வேண்டிய நேரத்தில் தூங்குறது தவறு ஒன்றும் இல்லை. ஆனால் எழும்ப வேண்டிய நேரத்தில் எழும்ப வேண்டும். இவள் தூங்க வேண்டிய நேரத்தில் தூங்கினால், எழும்ப வேண்டிய நேரத்தில் எழும்பினால் உண்மை இவளுக்கு புலப்பட்டது. ஆனால் அதே சமயத்தில் தூங்க வேண்டிய நேரத்தில் தூங்காமல் இருக்கிறவர்கள் திருடர்கள் என்று சொல்லிதான் நாம் எடுத்துக்கொள்ள முடியும். கொடுக்கப்படுகிற அந்த வர்ணனையிலிருந்து பார்த்தால் தெரியும், பிள்ளைக்கு பால் கொடுக்க காலமே எழுந்த பொழுதுதான் இவளுக்கு உண்மை தெரிகிறது, சத்தியம் விளங்குகிறது. அதை நான் உற்று பார்க்கும்போது அது நான் பெற்ற பிள்ளை அல்ல என்று கண்டேன் என்றாள். பிள்ளையை உற்று பார்க்கிறான். 2 குழந்தைகள், 2 ஆண் பிள்ளைகள், 1 செத்து போயிருக்கிறது. அது அவள் புரண்டுபடுத்தா. ஏன் இவளுக்கு 2 பேரும் ஒன்றா படுத்தாலும் கேள்வி கேட்க முடியாது. இந்த சந்தர்ப்பமும் இந்த சரிதை அப்படி அங்கிருந்து வருகிறது. ஏன் இவளுக்கு ஒரே வீட்டில் தங்கினாங்களா? ஏன் ஒரே அறையில் தங்கினாங்களா? எல்லாம் ஒரே கட்டில் படுத்தாங்களா? ஒரே படுக்கையில் படுத்தாங்களா? இதெல்லாம் கொண்டகத்தனமான கேள்வியை கேட்க முடியாது. சரிதை எங்கிருந்து வருகிறதோ அங்கிருந்து நம்ம பார்க்க வேண்டும். இரவிலே நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? இரவிலே கிரியை செய்வான் சிலர். இரவிலே கிரியை செய்வது, இந்த நைட் டியூட்டி போயிட்டு வரவங்களெல்லாம் நான் சொல்ல நினைக்காதீங்க, அவங்க உழைக்கிறார்கள். இந்த வேதத்தில் வாசிக்கிறோம் இரவு என்று சொல்லுகிற பொழுது அது அந்த ஆகாரமாய் காணப்படுகிறது. உங்களுடைய வாழ்க்கையில் இரவு என்று ஒன்று வருகிறதா? வெளிச்சம் ஒன்று வருகிறதா? வேதமே வெளிச்சம் என்று வேதம் சொல்லுகிறது. வேதம் வெளிச்சம்.
அவருடைய வசனமே கால்களுக்கு தீபம் பாதிக்க வெளிச்சமாய் இருக்குது என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் இந்த இடத்துல இரவை குறித்தும் வேதம் சொல்லுகிறது. வேதம் வெளிச்சம் என்று சொல்லுகிறது, நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகள் என்று சொல்லுகிறது. இந்த ரோமர் அதிகாரம் 13வது அதிகாரத்திலே வாசிப்பீர்கள் என்று சொன்னால், நித்திரை விட்டு எழுந்திருக்கத்தக்க 11வது வசனம் சொல்லுகிறது, நித்திரை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலை ஆயிற்று, நாம் காலத்தை அறிந்தவர்களாய் நாம் இப்படி நடக்க வேண்டும். நாம் விசுவாசிகள் போது ரட்சிப்பு சமயமாக இருந்ததை பார்க்கிலும் இப்பொழுது அது நமக்கு அதிக சமீபமாக இருக்கிறது. இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று. ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ள கடவுள். களியாட்டும் வெறியும் காம வெறியும் வேசித்தனமும் காம விகாரமும் வாக்குவாதம் போராமையும் உள்ளவராய் நடவாமல் பகலிலே நடக்கிற போல் சீராய் நடக்க கடவுள். இந்த இரவின் கிரியைகள் நல்லா புரிந்து கொள்ளுங்க. இதெல்லாம் ஒரு விசுவாசிக்குள்ளே காணப்படும். வாக்குவாதம் பொறாமை உள்ளவர்களாய் நடவாமல் பகலிலே நடக்கிறவர்களைப் போல சீராய் நடக்க கடவோம். துரிச்சைக்கு இடமாங்க உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்வோம். இது ஆலயத்தில் மட்டுமில்லை, வீட்டிலே நடக்க வேண்டும். இரவெல்லாம் தூக்கம் இல்லையா? உன் இரவு சென்று போகவில்லை. உனக்கு சில சமயத்தில் பகலிலெல்லாம் தூங்கி கொண்டிருப்பார்கள். மறக்க வேண்டியதை மற. உனக்கு நல்ல காரியங்கள் புதிய காரியங்கள் நடக்க கர்த்தர் கிருபை செய்வார். முந்தின நினைக்க வேண்டாம், பொறுமாறு சிந்திக்க வேண்டாம், அப்பொழுது உனக்கு புதிய காரியம் உண்டாகும். சில ஜனங்களால் மறக்க வேண்டியதை மறக்க மாட்டாங்க, மன்னிக்க வேண்டிய ஜனங்களை மன்னிக்க மாட்டாங்க. அதனால் அவர்களுக்கு தூக்கம் இருக்காது, நல்ல ஒரு ஆகாரம் இருந்தாலும் சாப்பிட முடியாது. அவருடைய வாழ்க்கையெல்லாம் வித்தியாசமாக போய் கொண்டு இருக்கும். ஏன்? இரவில் நீ வேலை செய்து கொண்டிருக்கிறாய், அந்த காலத்தின் வேலையிலே நீ ஈடுபட்டு கொண்டு இருக்கிறாய். அது இரவில் என்ன வேலை செய்து கொண்டிருக்கார்? ராம் முழுவதும் நான் ஜெபித்தேன் அப்படி சொல்ல முடியாது. இது ராம் முழுவதும் கலவு வேலை பண்ணிச்சுந்தம்மா. வேறு ஒருவருடைய பிள்ளைய உன் பிள்ளையாய் சொந்தம் பாராட்டினாலும் அது வேசித்தனத்துடைய செய்கையாய் காணப்படும். உன் பிள்ளையை நீ பார்க்க விட்டு விட்டாய், அது மரித்து போய் விட்டது. ஏனென்றால் உயிரோடு இருக்கிறதை தன்னுடையதாய் காண வேண்டும், தன்னுடையதாய் பார்க்க வேண்டும், தன்னுடையதாக்கி கொள்ள இவன் விரும்புகிறான். மனுஷனை திருடலாக இருக்கக்கூடாது. இது விசுவாசிகளுக்குள்ளே காணப்படுகிற பொல்லாப்பாய் காணப்படுகிறது. இன்னும் சில சமயத்தில் திருமணம் போன்ற காரியத்தில் திருமணத்துக்கு பிறகு நீங்கள் பார்க்கிற பொழுது பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் இடைவெளி இருக்க வேண்டும். அதனால தான் அவன் தாயின் தகப்பனையும் விட்டு மனைவியை நேசிக்கிறனாய் காணப்படுகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. எபேசியர் 5:20 இந்த ரகசியம் பெரிது என்று வேதம் சொல்லுகிறது. தாய் தகப்பனை கழுத்து அறுத்து விட்டு வர வேண்டும் சொல்லவில்லை. ஆனால் தாய் தகப்பனுக்கு தெரிய வேண்டும், ஒரு இடைவெளி இருக்க வேண்டும். குழந்தை பருவத்தில் இடைவெளி இருக்கக்கூடாது. பருவத்துக்கு ஏற்றபடி அந்த இடைவெளியோடு நடந்து கொள்ள வேண்டும். எல்லாம் படுக்கை தீர்மானிக்கிறது. மறுபடியும் சொல்லுகிறேன், பெற்றோருடைய படுக்கை தீர்மானிக்கிறது. இந்த பெண்மணி புரண்டு படுக்கிற அவள் செத்து போய்விட்டார். இந்த வேசியினுடைய படுக்கை, வேசித்தனத்தில் இன்னொருத்தையும் வேசித்தான். அவள் புரண்டு படுத்து பிள்ளை சாகிறவளுக்கு படுக்கவில்லை. செத்த பிள்ளை இப்போ இழந்தவ அந்த இழவின் துக்கம் கொண்டாடவில்லை. இன்றெல்லாம் பாருங்கள் எப்படி நடந்து கொண்டிருக்கிறது. கருக்கலைப்பு செய்கிறாங்க. ஏதாவது துக்கம் இருக்கிறதா? ஏதாவது வெட்கம் இருக்கிறதா? யோசித்து பாருங்கள். திருமண மாணவர்கள் பண்ணுகிற கருக்கலைப்பையே வேதம் வன்மையாக கண்டிக்கிறது. இது திருமணத்துக்கு முன்பே இப்பொழுது எல்லாம் இது நடந்து கொண்டிருக்கிறது. தாலி கட்டாமல் குடும்பம் நடத்துகிறான் இல்லையா? தாலி கட்டினா தான் தொடர்பு அதிகரிக்கிறது. அதாவது அது வாழ்க்கையினுடைய ஆழ அதிகமாக இருக்கிறது. நம்ம கமிட்மெண்ட்டில் போயிடுறோம். நம்ம கமிட்மெண்ட்லாம் வேணால் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலான்றான். அப்புறம் எப்படி அவன் புள்ள பெற்றுக்குவான்? பாருங்கள் இன்று எப்படி நடந்து கொண்டு இருக்கிறது. சாலமோன் அந்த காலத்தில் கொடுக்குற அந்த தீர்ப்பு பட்டயத்தை வைத்து நியாயந்திருக்கிறார். பட்டயம் வசனத்துக்குரியதாக இருக்கிறது. இந்த படுக்கையில் இது வேசியினுடைய படுக்கை, இப்படி தான் ஏன் நடக்கும், இவ பிள்ளை செத்து தான் போவா, இவ வேசி இவ வேசி இவ வேசி. நான் மறுபடியும் சொல்லுகிறேன், ஆயக்காரில் வேசிகளும் தேவ ராஜ்யத்தில் இருப்பார்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். தொழில் ரீதியாக சிலரை நாம் கணித்து விடுவோம். இப்போ இந்த மாதிரி இருக்கிற பொழுது ஒரு தொழில் புனிதமான தொழில், இது தொழில் அல்ல சேவை அல்லது ஊழியம், இப்படி செய்கிறவர்கள் நல்லவர்கள் என்ற ஒரு பட்டியல் இருக்கும். இதே வஸ்திரம் இதே வேறு தொழிலில் இருந்தால், நீதித்துறையிலோ சட்டத்துறையிலோ அல்லது தேசத்தை நிர்வகிக்கிற இடத்தில் இருந்தால் ஆனால் அயோக்கியன் என்பதை எடுத்த உடனே சொல்லிவிடுவார்கள். இந்த நாட்டிலே இந்த பகுதியில். வெளிநாட்டில் விஷயம் வேறு. அவர் ரொம்ப கொண்டாட மாட்டாங்க. அவர்கள் நம்மை போல ஒரு மனுஷை பார்ப்பாங்க. இந்த நாட்டில்
இந்திய திருநாட்டில் இது நடக்கும். அவன் அயோக்கிய, அரசியல்வாதி அயோக்கிய, அவன் போலீஸ்காரன், அவன் லஞ்சம் வாங்குவான், அவன் வழக்கறிஞ்சு, அவன் பொய் வழக்கு செய்வான். அதான் பிள்ளைங்க எப்படி இருக்குது. இதெல்லாம் இவர்களாக ஏற்படுத்தி கொள்கிற காரியம். ஆனால் இத்தகையோர் இல்லாவிட்டால் தேசம் என்ன ஆகும் என்று யோசித்து பார்த்தால் அதுதான் அறிவு, அதுதான் ஞானம், அதுதான் முதிர்ச்சி. இந்த போலீஸ்காரங்க இல்லைன்னா என்ன ஆகும்? எல்லா துறையும் நீங்கள் ஸ்ட்ரைக் பண்ணலாம், ஆனால் போலீஸ்காரங்க ஸ்ட்ரைக் பண்ண என்ன ஆகும் தெரியுமா? புதுசாக திருட உருவாகும். இது நினச்சி கூட பார்க்க முடியல. ராப்பகலாக உழைக்கிறாங்க. அதே போல் சட்டம், நீதித்துறை, எல்லா இடத்திலும் ஒரு கரும்புள்ளிகள், ஒரு கருப்பாடுகள் இருக்க தான் செய்யும். ஒட்டு மொத்தத்தில் எல்லாரும் இது சொல்ல முடியாது. அதுதான் நான் சொல்ல வருகிறேன். வேசி என்பதனால் இது வேசித்தனம், இது வேசிகள், அவருடைய பிள்ளை சாவதில் அர்த்தம் இருக்கிறது, அதெல்லாம் இல்லை. அவளுக்கும் பாதை இருக்கிறது, அவளுக்கும் ஒரு வழி இருக்கிறது, அவளுக்கும் ஒரு வேதனை இருக்கிறது. தொழிலை வைத்து ஜனங்களை நம்ம கணிக்க முடியாது. நல்ல ஜனங்கள் சில சமயத்தில் நல்ல தொழிலில் இருப்பார்கள், சில சமயத்தில் கெட்ட ஜனங்கள் நல்ல தொழிலும் விடுவார்கள். ஒன்றும் கலகமே இல்லாமல் கெட்டவர்கள் நல்ல தொழிலை காணப்பட்டு தொழில் ரீதியாக ரொம்ப நல்ல பேர் எடுத்துருவாங்க, கண்டே பிடிக்க முடியாது. ஆனால் சுபாவ கிளைகள் அல்லது தனிப்பட்ட வாழ்க்கையை நீங்கள் பார்க்குற போது பொல்லாத மனுஷர்களாய் காணப்படுவார். இது நாட்டு நடைமுறை. இடத்துல சொல்லப்படுகிறது, வேசினுடைய படுக்கை மட்டும் இல்லையா, நோவின் படுக்கையிலும் பிரச்சனை இருக்கிறது. நோவின் படுக்கையில் பிரச்சனை இருக்கிறது. நீதிமொழிகள் ஆதியாகமம் புஸ்தகம் 10வது அதிகாரத்திலே பார்த்தால் 40 நாள் பிழையிலே எதுவும் நடக்கவில்லை. நல்லா புரிந்து கொள்ளுங்க. 40 நாள் மிருகமாய் இந்த குடும்பங்கள் காணப்படுகிறது சொல்லுகிற அளவுக்கு நல்ல மிருகங்கள், கெட்ட மிருகங்கள், துஷ்ட மிருகங்கள், நாட்டு மிருகங்கள், எல்லா மிருகங்களும் பட்சைகளிலே எல்லா ஜோடிகளும் ஊர்வன, நடப்பன, பரப்பன எல்லாவற்றிலும் ஒரு ஜோடி அந்த பேழைக்குள்ளே காணப்படுகிறது. ஒரு நாயை வைத்துக்கொண்டு நீங்கள் வளர்க்கிறது அப்பார்ட்மெண்ட்டில் தெரியும். ஒரே ஒரு நாயை வளர்த்திங்கன்னா அடுக்குமாடி குடியிருப்பில் இருக்கிறவங்களுக்கு நோயின் பழையில் எவ்வளோ சிரமப்பட்டாருன்னு தெரியும். ஒரு தனி வீட்டில் பங்களாவில் நாய் வளர்றது வேறு. நான் சொல்கிறது அடுக்குமாடி குடியிருப்பில் 2 பிள்ளைகளோடு கூட நான் சொல்லுகிற மாதிரி ஒரு நாயை வளர்த்து பாருங்கள் தெரியும். நான் சொல்லுகிற மாதிரினா ஒரு நாய், ஒரே ஒரு நாயை நீங்கள் வளர்த்து பாருங்கள். அதுக்கு வாக்கிங் கொண்டு போனோம். அப்புறம் சிங்கப்பூர்லலாம் பார்த்தீங்களா பேப்பர் எடுத்துனே போவாங்க வாக்கிங்கில். ஏன்னா நாய் கக்கா போச்சுன்னா அது பேப்பரில் இவனே அழணும், எல்லாம் ஃபைன் போட்டுருவாங்க. தேசத்துக்கு தேசம் சட்டம் மாறுபடுகிறது. அதுக்கு நாய் வளர்க்காமல் இல்லை, வளர்க்குறாங்க. பாக்கெட் டாக்ஸ் இருக்குது இங்கே, இவ்வளோட தான் இருக்கும், குட்டியாக இருக்கும். நாயோட வளர்ச்சி அவ்வளோதான். பாக்கெட்டில் வச்சுட்டு போவாங்க, பாக்கெட்டில் கொண்டு வருவாங்க. உயிரோடு நாய், உண்மையான நாயை சொல்கிறேன். இது அந்த தேசத்தில் அப்படி. சில தேசத்தில் நான் போயிருக்கிறேன், அந்த தேசங்கள்லாம் பார்த்தா புலியே வளர்த்துருப்பான். அவன் காரில் புலி போகும். நான் பார்த்துருக்கேன் குவைத்தில். சிங்கம் போகும். சர்க்கஸ்காரன் இல்லை, தொழிலதிப்ப வீட்டில் புலி வளர்க்கலாம். அதுக்கேற்ற சட்டத்திட்டங்கள் வழியே அவன் அரசாங்கத்தினுடைய அனுமதியோடு வளர்க்குறான். இங்கே புள்ளைய வளர்க்குறதே பெரிய விஷயமா இருக்குது. நீங்கள் நாய்க்கு போகிறீங்க, புலிக்கு போகிறீங்க, எலிக்கு போகிறீங்க. புள்ளைய வளர்க்குறதே, பெற்றதை வளர்க்குறதே கஷ்டமாக இருக்குது. இதில் ஒரு புலிக்கு போகிறாரு பாஸ்டர். ரசம் வைக்கிற புளியே வீட்டில் இருக்கிற கஷ்டம். இப்போ யாரும் ரசம்லாம் சாப்பிட்றதும் இல்லை. புளியை கரைக்குது. பொண்டாட்டி சமையல் நினச்சா சொல்கிறேன் இல்லையா, ஒரு புளி இருக்கும் வீட்டில். சமையல் நினைக்கிறப்போ பொண்டாட்டி குழம்பு நினச்சா புளியை கரைக்குது. வந்துடும் வாழ்க்கையில். இந்த இடத்துல என்ன நடக்குது என்றால், பேழைக்குள்ளே எல்லா மிருகங்களை கொண்டு வருகிற போது இந்த மனுஷத்தில் ஒரு பிரச்சனையும் வரவில்லை. பிள்ளைகளுக்கு ஏற்றல் வரல, மனைவிக்கு ஏற்றல் வரல, மருமகளுக்கு ஏற்றல் வரல, எதுவுமே இல்லையா. காகத்தை விடுகிறார், அது நன்றி கெட்டத்தனமாய் போய் விடுகிறது. அது பாட்டுக்கு வரும், அது பாட்டுக்கு போவோம். அது கண்டுகொள்ளவில்லை. என்னடா எஜமா 40 நாட்கள் நம்மளை கொண்டு வந்தார், இவர் மட்டும் இல்லைன்னா நம்முடைய இனமே அழிஞ்சிருதுல, நம்ம தானே பல காக்கா இருந்திருக்கோம், ஒரே ஒரு ஜோடி தானே உள்ளே இருக்குது. நம்முடைய இனத்திலே நம்மளை மட்டும் தானே அந்த ஐயா செலக்ட் பண்ணார். விசுவாசி சில சமயத்தில் நினைக்கணும், ஐயா எங்கள் ஜாதி ஜனத்தில் வம்சத்தில் யாருமே கர்த்தரை சந்திக்கலை, என்ன தான் முதல்ல சந்திச்சார். நான் அடிக்கடி நினைப்பேன், எங்கள் வம்சத்தில் என்னை முதல்ல கர்த்தரை தெரிந்து கொண்டான். இடத்துல நிறைய கர்த்தர் எதிர்பார்க்கிறார், இன்னும் உண்மையாக இருக்க வேண்டும். ஜெபிக்க வேண்டும்லாம் இல்லை, கர்த்தர் அதெல்லாம் மயங்க மாட்டார். நம்ம நினைக்கிறது உண்மையாக இருக்க வேண்டும், உண்மையாக இருக்க வேண்டும், உண்மையாக இருக்க வேண்டும்.
இந்த ஒரு வார்த்தை போதும், கர்த்தருடைய இருதயத்தை தொடு. கர்த்தருடைய இருதயத்தை தொடுக்கிறது உண்மை. கர்த்தருடைய காதுகளுக்கு போகிறது நம்முடைய ஜெபம். காதுக்கு போகணுமா இருதயத்துக்கு போகணுமா நம்ம தான் தீர்மானிக்கிறோம். வம்சத்திலே என்னை முதல்ல கர்த்தர் தெரிந்து கொண்டார், அதன் பிறகு என் குடும்பத்தை தெரிந்து கொண்டார், அதன் பிறகு எனக்கு ஒரு குடும்பத்தை உண்டாக்கி என் மூலமே வம்சங்களை கர்த்தர் விருத்தியடை செய்தார். இன்னும் நான் பெற்றெடுக்காத ஜனங்களும் நான் அறியாத ஜனங்களும் என்னோடு கூட வந்து சேர்ந்து கொண்டு ஊழியத்தில் காணப்படுகிறார்கள். இதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் எனக்கு ஆதியின்றே கர்த்தர் செய்ததை அனுதினம் நினைக்க வேண்டும். காக்கா நினைக்க மறந்துடுச்சு. விசுவாசியே சிலர் காக்காவை போல் இருப்பார்கள். கர்த்தரையும் மறந்து விடுவான், திருசபையும் மறந்துடுவான். எதுக்கு வரான்னு தெரியாது, எதுக்கு போகிறான்னு தெரியாது. திறந்து விட்டா போவான், திறந்துருக்கு வருவான். எதுக்கு வரான்னு தெரியல, ஏன்டா போகிற தெரியல. முடிஞ்சிச்சு நினச்சின்னு ஒரு நாள் எப்படி தான் சமாதானத்தோடு போனால் ஒருத்தர் போயிட்டான். ஜெபம் பண்ணுறப்ப சமாதானத்தோடு போனால் போயிட்டான். அப்புறம் பக்கத்தில் எல்லாம் கூப்பிட்டு வந்து ஒரு கண்ணத்துறத்தில் கூப்பிட்டு போய் நின்று அப்புறம் சொன்னாங்க, என்கிட்ட காக்கா விசுவாசி இருக்கும், சபைக்கு ஏன் வருதுன்னு தெரியாது, ஏன் போதுன்னு தெரியாது. நோ அனுப்பிச்சதுக்கு காக்கா அனுப்பிச்சு பார்க்குறார். ஆனால் புறாவை அனுப்புகிறார். போய் தன் எஜமானுக்கு நன்றி உள்ள ஒரு பறவையாக போய் ஒலிவ மர இலையை கொத்தி கொண்டு வந்து கொடுக்குறார். போனால் திரும்பி வரணும். காக்கா போச்சு, வந்துச்சு, அப்புறம் போச்சு, அவ்வளோதான். 2 விஷயம் வருவான், சுகம் பெற்றோம், அற்புதம் பெறுவான், திருமணம் நடக்காது, திருமணம் நடக்கும், பிள்ளை பெறலாம் வருவோம். அதோடு இந்த காக்கா போனது தான். அதே போல் தான் இந்த காக்காவும் போயிடும். அது கருப்பாக இருந்தாலும் சரி, வெள்ளையாக இருந்தாலும் சரி. இது காக்கா விசுவாசி. காக்கா பிடிக்கிறது அது சொல்ல, இது தனியாக எக்ஸ்க்ளூசிவ். புறா விசுவாசி. அதுலேயும் சொல்கிறேன், கருப்பாக இருக்கும், வெள்ளையாக இருக்கும், அது குடும்ப பின்னணி அதெல்லாம் இல்லை. புறாவினுடைய சுபாவம் என்ன? போய் எஜமான எதற்கு அனுப்பினார், நன்றி உள்ள இருதயத்தோடு அந்த புறா போகிறது. இந்த ஞானம் எல்லாம் நோவாவுக்கு அதிகம். வேறு எதையும் அனுப்பலை. புறாவை அமுச்சு பார்த்தார், காக்காவை அமுச்சு பார்த்தார், வரல. பறவைகளே இப்படி தான் என்று விடாமல் வேறு ஒரு பறவை அனுப்பி பார்த்தார். அந்த பறவை எனது காரியத்தை வாய்க்க செய்தது. பறவைகளோடு டீல் பண்ண நாலேஜ் அபவுட் அனிமல்ஸ் அண்ட் த கிரியேஷன்ஸ் ஆர் வெரி டிஃப்ரெண்ட். இந்த ஞானம் வேறு, சும்மா இல்லை. இதெல்லாம் நாய் வளர்க்குறதுக்கே நம்ம படாது பாடுபடுறோம், நம்ம பெற்றதை வளர்க்குறதுக்கே படாது பாடுபடுறோம். நோயாவுக்கு கற்றுக் கொடுத்த ஞானம் வேறு. வாண்ட் டு டீல் வித் அனிமல்ஸ், நாட் சிக்கன் ஆர் மட்டன். நமக்கு அந்த நாலேஜ் தான் இருக்கும். சிக்கன், மட்டன், மீன், எறா, சுறா, புறா இது வரைக்கும் தெரியும், சாப்பிட்ற விஷயம். இது சுத்தமாக பழக்கமே இல்லாத காட்டு மிருகங்கள், நாட்டு மிருகங்கள், அசுத்தமுள்ள மிருகங்கள், சுத்தமுள்ள மிருகங்கள், துஷ்ட மிருகங்கள், இதோடெல்லாம் நம்ம பயணப்படுகிறது என்றால் அது ஒரு வித்தியாசமான ஒரு ஞானம். அந்த ஞானத்துக்கு ஒத்த ஞானம் இதுவரைக்கும் வேதத்தில் யாருக்கும் இருந்ததாய் தெரியவில்லை. மனுஷர்கள் மிருகங்களைப் போல் இருக்கிறார்கள் என்று பவுல் சொல்லுகிறார். சிங்கத்தின் வாயில் நான் காக்கப்பட்டேன், அது ஒரு மிருகம், இது ஒரு மிருகம். சில பேர் கேட்டால் சொல்ல, என் புருஷன் ஒரு மிருகம்னு. புருஷனும் அதே தான் சொல்கிறான். இந்த மாதிரி ஓப்பனாக சொல்லும், வாய் திறந்து சொல்லும், அந்த மனுஷன் ஒரு மிருகம். அந்த மனுஷன்கிட்ட யார் பேசுவான்? ஆனால் புருஷன் என் வாட்ஸ்அப் பண்ணுவான், ஷீ இஸ் எ பீஸ்ட்ன்னு. யாரும் சொல்ல முடியுமா? அது ஒரு குடும்ப ஞானம். அப்படி தான் நம்ம எடுத்துக்கொள்ள முடியும். சொல்லப்படுகிற காரியம் இந்த மிருகங்களோடெல்லாம் இணைந்து இந்த ஊழியத்தை நிறைவேற்றி முடிக்கிற வரை கர்த்தருடைய பார்வைக்கு எதுவுமே பொல்லப்பாய் நடக்கவில்லை. அவருடைய ஜபத்தை சுகந்த நற்கதமாய் கர்த்தர் முகருகிறார். போய் பயிர் செய்கிற தொழில் ஈடுபடுகிறார். நோவா பயிரிடுகிறார். வீட்டுக்கு வந்ததும் அதாவது திராட்சரசத்தை குடிக்கிறார். குடிக்கிற வரைக்கும் அது திராட்சரசம், உள்ளே போனதும் அது போதை வஸ்துவை மாறி விடுகிறது. அதுக்கு முன்னே மொடா குடிச்சா கூட தெரியாது. அதுக்கப்புறம் அது என்ன ஆகுறது, ஃபெர்மெண்ட் ஆகிடுது. இந்த மழைலாம் பெஞ்சோன்னே பாக்டீரியா ஜெம்ஸ்லாம் ஃபார்ம் ஆகி அது மதுபானமாக மாறி உள்ளே போய் இது ஃபஸ்ட் டைம் குடிக்காரன்னு தான் தெரியும் உங்களுக்கு. இது என்னவோ நோவை வாந்தி எடுத்ததாக போடப்படலை. குடிக்க இப்போ தண்ணி நினச்சிட்டு ஏதோ வச்சுட்டீங்க சொல்கிறேன், கடகடன்னு குடிச்சிடுறேன் நான். அப்போ பிரசங்கம் எப்படி பண்ணுவேன், என்ன உச்சரிப்பில் பண்ணுவேன்னு உங்களுக்கு தெரியும். நான் சொல்ல விரும்பலை பலிபீடத்திலேருந்து. அதுபோல் இவர் பேசலை, பெணாத்தலை, எதுவும் பண்ணல. குடம் எப்போதுமே கூத்தாடும். இந்த குடிச்சிட்டெல்லாம் டான்ஸ் ஆடுறான், இந்த ஒரு ஸ்டைலில் போகிறானே அவெல்லாம் குடம். இது நிறை குடம், தழும்பாது, ஃப்ளாட். தாத்தா நோவா ஃபுல்லாக குடிச்சு ட்ரெஸ்ஸு ஒரு பக்கம் போயிடுச்சு, இவர் ஒரு பக்கம் வந்துட்டார். அது என்ன குடியோ தெரில, என்னவோ மனுஷன் தன்னுடைய நிதானத்தையே இழந்து விடுகிறான். இது ஒரு படுக்கை.
ஒரு மாதிரி இருக்குன்னா அந்த டைமில் ஆறறிவு இல்லை, அவன் நிதானமே இல்லை. படிக்க நிர்வாணப்படுத்துகிறது. பரிசுத்தவான் மிருகங்களோடு கூட ஈடுபட்டு மிருகங்களெல்லாம் மேய்க்கிறது, அந்த பேழை வச்சு மிருகங்களை மேய்க்கிறது, சபையை மேய்க்கிறது, மிருகங்களை மேய்க்கிறது ஒன்றுதான்ற அளவுக்கு ஒரு போதகர் சொன்னார் ரொம்ப வருஷத்துக்கு முன்னே. இப்போ இல்லை, அவங்க இறந்துட்டாங்க. ஒவ்வொன்றும் ஒரு ரகம், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பின்னணி, ஒவ்வொன்றும் ஒரு பாஷை, ஒவ்வொரு எண்ணம், ஒவ்வொன்றும் ஒரு கல்வி தகுதி. அவர் சபையில் ஒருத்தர் கூப்பிட்டாரு, அவர் பேரை வண்டி வச்சு கூப்பிட்டார், பிரதர் வருவாருன்னு. அவர் கோச்சின்னு போயிட்டார் சபை விட்டு. ஏன் போனார்? ஏன் என்ன டாக்டர்னு கூப்பிடல? ஏடா ஆஸ்பத்திரியில் இருக்கிற நீ டாக்டர்னு கூப்பிட்றதுக்கு XYZன்னு ஒரு பேர், எப்படி என் பேரை வண்டி கூப்பிட்டீங்க? ஏன் டாக்டர் போடல? எனக்கு நான் போகிறேன். இவரும் போய் சென்ட்டார், அவரும் போய் சென்ட்டார். சொல்கிறேன், அவர் சொன்னது சபையை வச்சு மேய்க்கிறதுக்குள்ளே போதும் ஆயிடுச்சு. டாக்டர்னு கூப்பிடல, கோச்சின்னு போயிட்டான், உழைத்து விட்டே எத்தனை வருஷம். ஆனால் இதில் ஆரம்பம் எப்படி இருந்தாலும் சபைக்கு வந்தார்னு கேட்டால் இவரே வியாதியஸ்தராக தான் வந்தார், டாக்டராக வரல. காலத்தின் கொடுமை ஐயா இதெல்லாம். பெற்ற நன்மையை பெற்ற இடத்துல தீட்டின மரத்தில் கூர்பாயிர ஜனங்கள் இருக்கிறார்கள், இன்று வரை இருக்கிறார்கள். எந்த சபையில் விடுதலை பெற்றாயோ, விடுதலை பெற்று பலப்பட்ட பிறகு அதே சபையில் மோசேக்கு விரதம் எழுந்ததை போல் ஒரு ஆவி வந்து உட்காரம் இவங்களுக்கெல்லாம். அதான் சபையை கட்டி காக்கிறதும் மேய்க்கிறதும் இந்த நோவா பிழையில் வச்சு கொண்டு வந்தது ஒரே மாதிரி ஐயா அப்படின்னு அவர் சொன்னார். நான் சொல்ல 20 வருஷத்துக்கு முன்னாடி. இல்லை, எதுக்கு இதெல்லாம் நான் சொல்கிறேன்னா, அவ்வளவான ஞானம் நிறைந்த மனுஷன் குடும்பத்துக்கும் சேதம் வரல. சில பேர் ஊழியன் குடும்பத்தை விட்டுருவான், ஊழியன் பிள்ளைகளை விட்டுருவான். எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி எல்லாத்தையும் அருமையாக கொண்டு வந்து இதுங்களை கரை சேர்த்து அதுங்களையும் கரை சேர்த்து ஒரு ஊழியக்காரன் கரை சேர்க்குற வரைக்கும் இருக்கணும். சும்மா ஜெபம் பண்ணிட்டு போகிறதெல்லாம் சுவிசேஷகர் செய்யலாம், ஏன்னா அடுத்த பட்டணத்துக்கு போனவன் அவன் அழைப்பு. அந்த மாதிரி சபை அப்படி இல்லை. இவர்கள் கரையில்லாமல் கரை சேர வேண்டும், அதுதான் மேட்டர். கரை சேகர் சொல்லிட்டு எதையாவது ஒன்று பண்ணிடக்கூடாது. அவ்வளோ அருமையான ஒரு ஊழியக்காரன் நோவா. நோவா மீது கர்த்தர் வைத்த கிருபை, நோவாவினுடைய அடக்கம், நோவாவுடைய பண்பு, அன்பு, குடும்ப ஞானம் பேசிக்கொண்டே போகலாம். ஆனால் படுக்கை என்று வருகிற பொழுது தாத்தா வேறு மாதிரி ஆயிட்டார். கானான் சபிக்கப்பட்டனாய் போய் விடுகிறான். ஒரு பிள்ளையாண்டான அந்த நிர்வாணத்தை பார்த்து இடர்கள் அடைந்து போய் மற்ற இடத்தை போய் சொல்லுகிறான். நல்லா புரிந்து கொள்ளுங்கள் விசுவாசிகளே, நீங்கள் எப்பொழுது மாம்ச கண்ணோட்டத்திலே ஒரு தலைமைத்துவத்தை பார்க்கிறீர்களோ உங்கள் வாழ்க்கையிலே சாபம் காத்து கொண்டிருக்கிறது. மற்ற 2 பேரும் என்ன செய்கிறான்? உஷாரா ஜாக்கிரதை உள்ளவர்களாக அவர் என்ன செய்கிறான்? வஸ்திரத்தை இப்படியே எடுத்துகிட்டு பின்புறத்திலே வந்து போர்த்தி விட்டு போட்டான். தகப்பன நிர்வாணத்தை பார்க்கிறது ஒரு பாவம், சாபகரமான காரியம். அதனால தான் சொல்கிறது, இந்த கண்ட படங்களையும் ஃபோனில் பார்க்காதீங்க. ஆமாம், மற்றொரு நிர்வாணத்தை நீ பார்க்கிற பொழுது உனக்கு காணனிய சாபம் வரும். போனோகிராஃபி யாருக்கும் தெரியாது, நோண்டி பார்த்துன்னு இருப்பான். டக்குன்னு அந்த கட்டவரில் ஒண்டி போகும், என்னென்னா பேக்குக்கு போகுது, யாருக்கும் தெரியாது. மூஞ்ச ஓர கட்டையை காட்டி கொடுத்துருவேன், என்ன பார்க்குறேன்னு. யார்கிட்ட பேசுன்னு தெரியாது. பொண்டாட்டி பேசுகிறேன்னா சொல்ல அப்படின்னும். ஏன்னா ஆனால் அதுக்கு மேலே ஒரு லிஸ்ட்டு போட்டு அனுப்புவோம். என்ன லிஸ்ட்டுன்னா, வாட்ஸ்அப்பில் எல்லோரும் அனுப்பிச்சிருக்கேன், பார்த்தியா பார்க்கலையான்னு. எதை கேட்குது அந்த அம்மா? இல்லால் என்று சொல்லப்படுறதுக்கு காரணம் என்ன? எது இல்லையோ அதை கூப்பிட்டு சொல்லுறது தான் இல்லால். இவன் தெரிஞ்சிடும், பொண்டாட்டிகிட்ட பேசுகிறானா, கேர்ள் ஃப்ரெண்டு பேசுகிறானா, அது தனி ஒன்று ஒரு முகம் இல்லை, பிரகாசம் வரும். கள்ளக்கனிக்கு ருசி அதிகம்னு சொல்லுவான். அதான் வேதம் சொல்லு, திருட்டு தண்ணீரை சாப்பிடாத, திருட்டு அப்பத்துக்கு ஆசைப்படாத, நாசமாக போக. எதெல்லாம் வேதம் கண்டிக்கிறதோ இவன் அதை எதிர்மறையாக போகிறது தான் மனிதன். அந்த மனிதனை புனிதமாக்குற இடம்தான் தேவ சபை. அதுக்கு தான் குடும்பத்தில் சொல்லப்படுகிற காரியம். நான் என்கிட்ட ஒரு வாட்டி இந்த மாதிரி ஒரு விஷயம் கவுன்சிலிங் வந்தால் நான் சொன்னேன், சிஸ்டர் நீங்கள் இந்த மாதிரிலாம் SMS பண்ணாதீங்க, வாட்ஸ்அப் பண்ணாதீங்க, 2 பேரும் சேர்ந்து போங்க. ஐயா நான் செத்தேன் ஐயா அன்னைக்கு அவன் சொல்கிறான், 2 பேர் சேர்ந்து போங்கன்னா நானாவது 2 பொருள் விட்டுட்டு இல்லைன்னு சொல்லிட்டு வருவேன். அதுவும் கூட வந்துச்சுன்னா கடையை வாங்கிட்டு வந்துடுவோம். நான் என்ன ஆவேன்? என் ஆண்டவனே என் மீது இறங்கும். ஆரம்பத்தில் அப்படி தான் இருக்கும். அதெல்லாம் பழகணும். கடத்தருக்கு போகிறதுக்கு கூட பொண்டாட்டி பார்த்து பயந்தா அப்புறம் என்ன இருக்குது? இன்னும் எவ்வளோ தூரம் இருக்குது? அதெல்லாம் நம்ம இப்படி தான் இருக்கும். எல்லாத்தையும் மேய்க்கணும் இல்லையா? நான் மட்டுமா மேய்க்கணும் சபையை? நீங்கள் உங்கள் குடும்பத்தை மேய்க்கணும் இல்லையா? கொஞ்சம் நீங்கள் எடுக்கணும். யூ ஷுட் ஒன் டே ஐம் டேக்கிங் த பர்டன், 7 days 6 days யூ ஹேவ் டு டேக் த பர்டன். கஸ்ட் யுவர் பர்டன் டு மீன் பாடுறோம் இல்லையா? உங்கள் பாரங்கள்லாம் என் மீது வைத்து விடுங்கன்னு.
ஒரு 4 மணி நேரம் தாங்கலாம், அவ்வளோதான். ஒரு குடும்பம் இல்லை, பல குடும்பம். நீங்கள் மீதியான நேரம்லாம் நீங்கள் தான் தாங்கணும். கடத்தருக்கு பெண்ஜாதியை கூட்டு போகிறதுக்கு பயப்படுறனாக்கா அப்புறம் எதுக்கு உங்களுக்கு இப்படி வேறு? நம்ம சேவையில் மீசியை பற்றியெல்லாம் பேசுறதில்ல, எல்லாம் கருகர் நல்லா வச்சுருக்கீங்க, பயப்படக்கூடாது. நகை கடை கொண்டு போங்க. இப்போவே நிறைய பேருக்கு மாறி இருக்கும். துணி கடை கொண்டு போங்க. எங்கே கூட்டு போகிறாங்க அந்த மாதிரி கூட்டு போங்க ஐயா, மனைவியோடு கூட போங்க, சமுதாயம் தெரியட்டும். சில பேருக்கு அதில் ஒரு ப்ராப்ளம் வரும். கூட்டு போகிறப்போ அது சரிப்பட்டு வராது. இவனுக்காவது வாங்க தெரியணும், இல்லை வாங்க தெரியலன்னா கூட்டு போகணும். ஏன் 2 பேர் சேர்ந்து பொருள் என்ன இருக்குது? அதெல்லாம் ஒரு குடும்ப சமாதானம். எங்கேயுமே கூட்டு போகிறதில்ல. போங்க, ரேஷன் கடைக்கு போனால் கூட ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக ஒன்றா போங்க. சின்னதுலேருந்து ஆரம்பிப்போம், கொஞ்சம் கொஞ்சமாக பழகுங்க. சபைக்கு வரப்போ முன்னாடி அந்த அம்மா வரும், பின்னாடி ஐயா வரும். இல்லை ஐயா முன்னாடி வந்துடுறாரு, அம்மா பின்னாடி வருவாங்க. சேர்ந்து வாங்க ஐயா. பிள்ளைங்க இதில் தராந்துருவாங்க. சில சமயம் வரேன்ட்டு வராதுங்க, வெளியில் சொல்கிறீங்க. அப்படி இல்லை, எல்லாம் ஒன்றா வருகிறீர்கள், புறாக்களை போல் வருகிறீர்கள். கலர் ட்ரெஸ்ஸில் வந்தாலும் பிரச்சனை, நம்மலாம் கலர் புறாவாக நினச்சிக்க வேண்டியது தான். படுக்க பிள்ளைகளோட எதிர்காலத்தை தீர்மானிக்கும். அதே போல் இந்த ஆபாசமான காரியங்கள் எல்லாம் பார்க்கறது, கானானிய சாபம் அப்படியே வந்துடும். பிள்ளைகள் பிசாசினால் பீடிக்கப்பட்டுச்சு. அந்த அம்மாவுக்கு கானானிய ஸ்ரீ இயேசு இடத்துல வந்து கேட்கிறா, பிள்ளைக்கு விடுதலை வேணும். பிள்ளை தேவ சமத்துக்கு வர முடியாத அளவுக்கு பிசாசெலாம் கட்டப்பட்டிருக்கு. இந்த அம்மா வண்டி வருது. அவர் சொல்லுகிறார், பிள்ளைகளுக்குரியதை நாய்க்குட்டிகளுக்கு கொடுப்பது நல்லதல்ல, தனியாக இருப்பது நல்லதல்ல, மாதிரி இதுவும் நல்லதல்ல, பன்றிகளுக்குள்ளே பரிசுத்தமான முத்தை போடுவது நல்லதல்ல. எதை வச்சு சொல்கிறாரு? கானான் சவியப்பட்டவன். இப்போ கானான் இல்லை, காமிட்ட வர சாபம் அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆகுது. பார்த்து நடந்து கொள்ளணும். வயசில் பெரியவங்ககிட்ட அவருடைய முதுமை, அவருடைய இயலாமை, அவர்களுடைய ஏதோ ஒன்று, அவர்கள் வஸ்திரம் விலகிற அளவுக்கு ஒரு சூழ்நிலை இருக்கிறதுன்றப்போ அதை பரிசாட்டுறது. நான் பாவத்துக்கு ஒத்துப்போக சொல்ல. சில காரியங்கள் மாம்ச ரீதியாய் நீங்கள் செயல்படுகிற பொழுது, மாம்ச ரீதியாய் பார்க்கிற பொழுது, மற்றொடைய பிழைகள், மாம்சத்தின் பிழைகளை நீங்கள் பார்க்கிற பொழுது உங்களோடு வைத்துக் கொள்ளுங்கள். போய் பறைச்சாட்டாதீங்க. முடிந்தால் மூடுங்க. நீங்கள் மாம்சத்தை காணாமல் மூடுங்க. அதை தான் பவுல் சொல்லுகிறான், நிதானமாய் போதிக்க வேண்டும். ஐயா உன்னால் முடியலாம், தயவுசெய்தெல்லாம் தலையிடாத, விட்டு ஓடியே போயிடு. வேஸ்தனத்துக்கு விலகி ஓடும். கவுன்சிலிங் கொடுக்குறேன், அது கொடுக்குறேன்னு சொல்லிட்டு குளிக்க போய் சேராகிடுவோம் நிறைய பேர். உனக்கு தான் நீ வீக் ஆச்சே, நீ எல்லாம் ஈழி பண்ணலாமா? அதில் அது வீக் ஆகிடும். போச்சா படுக்க, ஒரு படுக்க அந்த பிள்ளை சபிக்கப்பட்டதா போய், அந்த பிள்ளை மட்டும் சபிக்கல, வர சந்ததியார் மீது அந்த சாபம், இயேசு கிறிஸ்து நாட்கள் வரைக்கும் அந்த சாபம். 10 தலைமுறை வரை கானானியர் தேவ சமூகத்துக்குள்ளே வர முடியாத அளவுக்கு ஒரு சூழ்நிலை வந்து விடுகிறது. கானானியர் அடுத்த பிறகு ஃபுல்லாக மாம்சத்தின் கிரியைக்குள்ளே ஈடுபடுகிறார். அந்த பிளட் அப்படியே இறங்குது. அடுத்த ஜென்ரேஷன் பிளட் லைன் கர்சஸ், ரத்த ரீதியாக பரம்பரை சாபம்னு சொல்லி வாசிக்கிறேன் இல்லையா? இந்த சாபம் அப்படியே பின்தொடர்கிறோம். அவன் எதை பார்த்தாலும் மாம்ச ரீதியிலே பார்க்க ஆரம்பிச்சிட்டான். ஏன்னா தகப்பன் வந்து முற்பிதாக்கள் வந்து நிர்வாணத்தை பார்த்துட்டான். நிர்வாணத்தை பார்த்து அந்த சாபம் வந்துடுது வாழ்க்கையில். இன்று வரை சாபங்கள் பின்தொடர்ந்து கொண்டு இருக்குது. ஐயா இயேசு கிறிஸ்து சிலுவையில் ரத்தத்தை சிந்தினார், அதெல்லாம் முடிந்து விட்டது. அவர் சிந்திட்டானே உங்களை ப்ளூ ஃபிலிம் பார்க்க சொன்னாங்களா? சிலுவைக்குரிய வாழ்க்கை வாழ சொன்னால், யூடியூப்பில் மெசேஜ் கேள்றான்னா கண்ட படத்தையும் பார்த்துட்டு அப்புறம் இயேசு சிலுவையில் அறிஞ்சார் சாபம் வராதுன்னா அதுவே பெரிய பாவம். நீ சொல்லனா என் மேலே வரும் பாவம். ஏன் பார்க்காதுன்னு சொல்கிறேன்னாக்கா பொறாமையா என்ன, வியூஸ் அதிகமாக அவனுக்கு போகுதுன்னு பார்த்து அதில் பின்னாடி உனக்கு பிணிகள் அதிகமாகும், பிள்ளைகள் மீது சாபம் இறங்கும். நிர்வாண படத்தை பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறது வேதம்னாக்கா பார்க்கக்கூடாது. ஏன் பார்க்கக்கூடாதுன்னா இதுதான் அது காரணம். தெரியணும், அது சபைக்கு தெரியணும். இதெல்லாம் பின் சந்ததி எழும்பவே முடியாத அளவுக்கு போயிடும் அந்த பேசித்தன பாவம். இச்சே சும்மா தான் பார்க்குறோம், இன்றைக்கி சும்மா பார்ப்பேன். அதுக்கப்புறம் சுமக்கிற அந்த பாவக்கட்டுகள் யார் சுமக்கிறது? சும்மா பார்க்குறேன், சுமந்து பார்க்குறேன், வெறுமையாக பார்க்குறேன், வீட்டில் பார்க்குறேன், வெளில பார்க்குறேன், எங்கேயும் பார்க்காதன்னா பார்க்கக்கூடாது. இதெல்லாம் பொல்லாத இடத்துல கொண்டு போய் முடிந்து விடும். அதே போல் அந்த அசுசியான காரியத்தை வந்து பறைசாற்றி அடுத்த பிள்ளைகள் போய் மூடுகிறார்கள், அவர்கள் மீது ஆசீர்வாதம் வருகிறது. பிறனுடைய பாவங்களை மூடி போடுகிறவன் இரக்கத்தை பெறுவான். அறிக்கையிட்டு அவன் விட்டு விடுகிறானோ இல்லையோ, ஆனால் நம்ம அதிலலாம் நியாயம் தீர்க்கக்கூடாது. நியாய தீர்ப்பு கர்த்தருடையது, கர்த்தரே நியாயாதிபதி. அதை பற்றி ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம சபையில் அது மாதிரி யாரும் எதுவும் நோ காசிப்பிங் இயர். இது காசிப்பிங் ஃப்ரீ சர்ச், சீக்கிரம் டெட் ஃப்ரீ சர்ச் ஆகும்.
அல்லேலூயா. டிசீஸ் ஃப்ரீ சர்ச் ஆகும், கர்ஸ் ஃப்ரீ சர்ச் ஆகும் இயேசுவின் நாமத்தில். நல்ல வேளை அந்த தொற்று அந்த கிருமி எதுவும் சபைக்குள்ளே வரல, இதுவரை வரல, இனியும் வராது. ஏன்னா அது நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு எடுத்து போட்டுறோம். அவன் இதை பற்றி அது என்னாச்சு தெரியல, அந்த விஷயம் தெரியல, எனக்கு ஒரு 2 பொண்ணு இருக்குமா, அப்பயே முடிஞ்சிடுச்சோம் வாழ்க்கை. எதுக்கு தெரியாது, நம்ம எதுவுமே தெரியாது, உண்மையிலே தெரியாது நமக்கு. அந்த பேசுகிற இடத்துல இருந்தாலே பாவம் தொற்றிக்கொள்ளும். வேணாம், ஊழியக்கார நோவான்றதுக்காக சொல்ல, அந்த அசுசியான காரியங்களை, வேசித்தன பிரச்சனைகள், விபச்சார பாலியல் சம்மந்தப்பட்ட செய்திகளெல்லாம் பேசக்கூடாது. அசுசியான சாபத்தினான வார்த்தைகள் அதெல்லாம் பேசவே கூடாது. நம்முடைய குடும்பம் கேள்விக்குறியாக போய்விடும். அவன் பாவம் பண்ணவன் கூட அன்றைக்கி நைட்டே மனம் திரும்பி மாறிடுவான். தேவ இறக்கத்தை பிறகு அது கிருபையின் கால். அதை அவன் முடித்தவன் நம்ம அதை கண்டினியூ பண்ணணும். நம்ம வாழ்க்கையிலையோ இல்லை நம்ம பிள்ளை வாழ்க்கையில் அது அப்படியே தொடரும். கர்த்தர் நம்ம காத்திருக்கிறாரா, சோத்திரம். அந்த இடத்த விட்டே விலகிடணும், அதான் ஞானம். படிக்க பிள்ளையோட எதிர்காலத்தை நாசமாகிச்சா 3 பிள்ளையும் உருப்படியாக இருக்கணும். கர்த்தரோட உடன்படிக்கை தான். அந்த உடன்படிக்கை காமன் மீது இருந்தபடியினால்தான் அந்த வரப்போகிற சந்ததி மீது இந்த சாபம் கூறப்படுகிறது. நல்லா புரிந்து கொள்ளணும். நான் செய்து என்னோட போகாது, 4 சந்ததி வரை கர்த்தர் விசாரிக்கிறவர் என்று வேதம் சொல்லுகிறது. அடுத்தது பார்ப்பீங்கன்னா லோத்து, ஆதியாகமம் புஸ்தகம் 13ஆம் அதிகாரத்தில் லோத்து பிரிந்து போகிறார். கடைசியில் சோதோம் கோமோரா அழிவிலே அப்படியெல்லாம் ஆண்டவர் என்று சொல்லி இவரே தேர்ந்தெடுத்து கொள்ளப்பட்ட இடத்துல எப்படியோ சமபூமியில் தானே இருப்பேன், நான் இருந்த அந்த ஊரில் தான் இருப்பேன், போன அமெரிக்கா தான் போவேன்றாங்க இல்லையா விசுவாசிங்க. கட்டினம் அமெரிக்கா மாப்பிள்ளை, லண்டன் மாப்பிள்ளை தான் கட்டுவேன்றாங்க இல்லையா, அந்த மாதிரி கேஸ் போல இருக்கு லோத். நான் சமபூமியில் தான் இருந்தேன், அமெரிக்காவில் இருக்கட்டும், யூகேயில் இருக்கட்டும், இல்லை நம்ம ஊரில் இருக்கட்டும், எந்த ஊரில் இருந்தார்னா நம்ம ஆசிரியக்கிற தேவன். எல்லோரும் என்கிட்ட சொன்னாங்க, வெளிநாட்டு போகிறது இல்லையா ஐயா, போனால் பரவாயில்லையே. நான் ஒன்றும் இல்லையா, இங்கே என்னடா இருந்தாலும் ஆசீர்வதிக்கிற ஒரு தேவன். எங்கே செய்தாலும் ஊழியம், எங்கே செய்தாலும் மக்கள், இதை பார்த்து கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். எங்கே செய்தால் என்ன, அமெரிக்காவில் செஞ்சா என்ன, ஆஸ்திரேலியா செஞ்சா என்ன, அம்ஜிகரில் செஞ்சா என்ன, அம்பத்தூரில் செஞ்சா என்ன, அண்ணனூரில் செஞ்சா என்ன, அரக்கோட்டில் செஞ்சா என்ன, எல்லாம் ஒன்று தான். ஊழியம் கர்த்தருடைய. ஏன் சொல்லுகிறேன்னா, திசைகள் நமக்கு விருத்தி உண்டு பண்ணாது, திசைகள் நம்மை திருப்திப்படுத்தாது. தேவன் ஒருவர் தான் நம்ம திருப்திப்படுத்த முடியும், தேவன் ஒருவர் மட்டும்தான் நம்ம ஆசீர்வதிக்க முடியும். இந்த இடத்துல இவர் போடுகிற அந்த இருப்பிடம் கடைசியில் இது ஒரு படுக்கை, பாவப்படுக்கை. வாலிப வயசில் பிள்ளைகள் இருக்கிறாங்களோ, இந்த மதுபான பழக்கம் பிள்ளைகள் வரைக்கும் போய் 4 ஒருத்தி ஊற்றி கொடுத்து உறவு கொண்டு ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு பிள்ளை பெற்று எடுத்தான். அம்மோன் புத்திரும் மோவாபியரும். அது பின்னாட்களே வேசித்தனத்தினுடைய ஒரு பெரிய அடையாளமாகவே மாறிவிடுகிறது. மோவாபியர்னாக்கா எதிர்த்தாலும் வேசி அனுப்புவான். சில பேர் எல்லாம் லஞ்சம் கொடுத்து முடிப்பான், சில பேர் அரசியல் பலத்தை யூஸ் பண்ணுவான், சில பேர் தன்னுடைய அதிகார பலத்தை யூஸ் பண்ணுவான், சில பேர் தேவ பலத்தை யூஸ் பண்ணுவான். ஐயா நான் போதகர், இவன் கடைசி நான் சொன்னேன்னே அது என் கேஸ், நான் பாஸ்டர் பேசுகிறேன்னா ஐயா வாங்க, என்னென்ன நடக்குமோ நடக்கும், அவங்களுக்கு என்னென்ன நடக்குமோ அதுவும் நடக்கும் என் வசத்து என்னுடைய தரத்துலேருந்து. ஆனால் முதல்ல என்ன ஆகும், பாஸ்டர்னா உடனே எல்லாரையும் விட்டுட்டு நம்மளை பார்ப்பான். இதே பழக்கம் ஒரு அரசியலை செய்வான். நான் யார் தெரியும்ல, யார் பேச தெரியுமா, பேச்சே இல்லை. இங்கே ஐயா ஃபோன் பண்ணார், ஐயா சொன்னார். அதே போல் அவர் அதிகாரியாக இருக்கிறான். நான் இந்த இடத்துல வேலை செய்கிறேன், இந்த அதிகாரி உளவுத்துறை, அந்த துறை, இந்த துறைன்னா அது உண்மையாகவும் இருக்கணும், அது வேறு விஷயம். அது அதிகார பலம், தேவ பலம், பண பலம். இந்த மோவாபியர் மட்டும் என்ன செய்வான், 2 பொண்ணு அனுப்பிச்சு தான் வேலையை முடிப்பான். அதுதான் பீலியம் காலத்திலே பீலியம் இது தெரியாத மோவாபிய ராஜாக்கு இவர் அட்வைஸ் பண்ணுறார். மோவாபிய ஸ்திரியை உள்ளே அனுப்போம், தெரிஞ்ச விஷயம் தானே, உனக்கு தெரியாத விஷயமா. அவன் என்ன பண்ணிட்டான், இன்னொரு கிளாஸ் அதிகமாக போய் மீதியான ஸ்திரீகளை அனுப்பிச்சிட்றான். இவங்களோட அவளுங்க கவர்ச்சி, அவளுங்க போனால் இன்னும் கூடிய கெடுப்பாளுங்க. அப்படி போய் தான் இஸ்ரவேல் புத்திரர்களிட இடத்திலிருந்து தேவன் எப்படி பிரிக்க முடியும், இந்த வேசித்தனத்தினால் தான் பிரிக்க முடியும். அது இருந்தால்தான் இந்த தேவனும் மனுஷனும் பிரிந்து விடுவான். என்ன அருமையான ஒரு துர் ஆலோசனை பாருங்கள், துர் உபதேசம். அந்த வேசித்தனத்தை உற்சாகப்படுத்த படுத்த படுத்த உனக்கு லகுவாய் முடியும் அவனுக்கு தொல்லை கொடுக்கறதுக்கு. வாழ்க்கையை நீங்கள் நாசமாக போவதற்கு அல்ல நல்லா விருத்தி அடைவதற்கு. ஒருத்தன் சொல்ல, நான் அமெரிக்காவில் படிப்பேன், படித்து முடிச்சு நான் அங்கேயே வேலைக்கு போயிடுவேன், கனடாவில் படிப்பேன், எங்கேயாவது படித்து தொல்லடா. ஆனால் என்ன பண்ணக்கூடாது தெரியுமா, வேசித்தனம் பண்ணக்கூடாது. வேசனம் பண்ணால் கண்மலையில் நீ கட்டினாலும் அங்கேருந்து கர்த்தர் தள்ளி போடுவான். வசனம் பொய் ஆகாது. உடல் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது, உடலை கெடுத்தால் நான் அவனை கெடுத்து போடுவேன். புதிய ஏற்பாட்டு சத்தியம் அது.
அதுக்கப்புறம் சஸ்பென்ஷனு சஸ்பென்ஷனு அது இதுன்னு இவன் அவ்வளோதான், இவன் டிஸ்ட்ரக்ஷனில் போய் முடியும். அதுக்கு ஒரு காரணமாக சொல்லுவான், எல்லாரையும் வேலையை விட்டு அனுப்பிச்சிட்டாங்க, என்னையும் அனுப்பிச்சிட்டாங்க. இந்த வாசனம் சொல்லுது இல்லையா, நீ கண்மையில கூட கட்டினாலும் ஒன்று தள்ளி விடுவேன்னு. இல்லை மெரிட்டில் நடக்கிறது அதுதான். அந்நியனுக்கு பிணைக்கப்படுகிற வெகுப்பாடு படுவான். ஏன் இதெல்லாம் செய்வானான்னு சொல்லுது. அந்த வித்து மாசுபடுகிறது ஐயா, அந்த புறஜாதியின் வித்து தேவ சிந்தோடு மாசுபடுகிறது, அது பரிசுத்தம் அடையாது. நிறைய பேர் தப்பாக போதிப்பான், அதெல்லாம் கன்வெர்ட் பண்ணி கல்யாணம் பண்ணால் அப்புறம் அவன் பின்னாடி ஊழியம் செய்கிறான். ஊழியம் இல்லாத அட்டூழியம். மாசுபடுகிறது வித்து. அந்த வம்சாவளி மீது வர வேண்டிய ரட்சிப்பின் ஆசீர்வாதமே மங்கி போய் விடுகிறது. செஞ்சவன் வருத்தப்படாதீங்க, செய்ய போகிறவன் தயவு செய்து கேட்டு திருந்துங்க. செஞ்சவன் என்ன பண்ணாக்கா வாங்க நேரில் நான் சொல்கிறேன் என்ன செய்யணும். விவாகரத்து சொல்ல அதுக்கேற்ற சத்தியம் இருக்கிறது. அதன்படி போகிற பொழுது ஒரு விடுதலை கிடைக்கும் அந்த சாபத்தீடான காரியத்திலிருந்து. எல்லாம் செஞ்சு போட்டு வந்து ஏசுநாதர் செஞ்சார், ஏசுநாதர் சிலுவையில் சிலுவைக்கு ஏற்ற வாழ்க்கையை வாழ்கிற துணிகரமாக எல்லாம் செஞ்சுட்டு சிலுவை மாட்டு சுற்றி நிறுத்துறதுக்கு என்ன பிரயோஜனம்? இங்கே கூட வைக்கலாம் ஒன்று, ஏன்னா தொட்டு கும்பிடுவீங்க. வாழ்க்கை அது ஏன் இஷ்டம், அப்போ வாழ்க்கை ஃபுல்லாக கஷ்டம். இஷ்டப்படி விடுகிற பிள்ளை தாய்க்கு தகப்பனுங்களை செய்ய ஒன்று பண்ணுவான். பெருமை கையாளது தகப்பன் பிள்ளையை பகைக்கிறான். ஏன் யோசித்து பாருங்க. எந்த கடிதலும் இல்லை. வாங்க கர்த்தர் ஆசீர்வதிப்பா, கர்த்தர் சமாதானம் தருவா, கர்த்தர் இதை செய்வா, அதை செய்வா. அதெல்லாம் தெரிஞ்சானே உள்ளே வரான். ஏசு நல்லவர்ன்றோம். ஏசு நல்லவர் தான், நம்ம நல்லவராக இருக்கணும்ல. சபையில் இந்த மாதிரியெல்லாம் தாக சாந்தியெல்லாம் செய்ய முடியாது. இது பந்தி எடுக்கிற இடம், இது நல்ல இறங்கி ஃபுல் மீல்ஸ், இது இறங்கி சாப்பிட்ணும், எல்லாம் திருப்தியாக சாப்பிட்டு போகணும். நான் உங்களுக்கு ஏசு ஆசீர்வதிக்கிறாரு, ஏசு நல்லவர்னு சொன்னாக்கா உங்களுக்கு சும்மா ஸ்பூனில் டீ கொடுக்குறேன், ஸ்பூனில் கொடுக்குறேன். அதனால தான் பவுல் சொல்கிறார், உங்களுக்கு ஞானப்பாலே போதை ஊற்றுறேன், நீங்கள் பலன் இல்லாதனால் ஞானப்பாலை ஊற்றுறேன். இது வருஷம் அப்புறம் அவரே சொல்கிறார், காலத்தின்படி போதராகி வேண்டிய நீங்கள் இன்னும் பச்சிலம் குழந்தைய போல் இருக்கிறீங்க. ஏசு கிறிஸ்துன்னு சொல்கிறார், காலத்தின்படி போதனாக இருக்க வேண்டிய நீ இன்னும் சின்ன பிள்ளையை போல் கேட்குறாய், ஒரு மறுபடியும் எப்படி பிறப்பான்னு. வயசுக்கு 7 வயசு ஆகுது. நம்ம ஊரில் அப்படியே தான் சொல்லுவான், கடாமல் இருக்குதுன்னு தெரித பாருன்னுவான். உட்காந்துட்டு அப்புறம் அவன் உட்காந்து போனோம், எங்கள் அப்பா உட்காந்துக்கணும், புள்ள வந்து உட்காரணும் தூண்லேயும் ஃபேன் கீழேயும். பார்த்தீங்கன்னா அப்புறம் அங்கே தான் புதைக்கணும், அந்த இடத்துல தான் என்ன புதைக்கணும், எல்லாம் ஒன்றா புதைக்கணும்னு சொல்லிட்டு போகும். வாழ்க்கையில் வளர்ச்சின்றதே இல்லை, அப்படியே போகும். முன் மாடி எப்படி போதோ பின் மாடி அப்படியே போகும். முன்னே ஒரு மந்தை போகிறப்ப பின்னாடி மந்தை போவான். அதுக்கு முன்னாடி ஒரு மேய்ப்பின் போகிறான்னா அவன் தண்ணி ரெண்டையில் நடத்துவான், பசும்புல்லின் மேலே நடத்துவான், ஓநாய்களுக்கு விலைக்கு தன்னுடைய மந்தையை காப்பான். அதுதான் மேய்ப்பேன். கட்டிடம் நிறைந்த சபை உங்களுக்கு விருத்தியை உண்டாக்காது. தலைமைத்துவம் ஒழுங்காக இருந்தால் ஒழுங்காக நடக்கும். படுக்கை பெற்றோர்கள் செய்கிற தவிர 3 விதமான படுக்கை. முதல்ல வேசியினுடைய படுக்கை. இந்த ஞானத்தை கர்த்தர் கொடுத்தார் சாலமோனுக்கு. கடைசியில் இவர் என்ன செய்கிறார், ஊருக்கு உபதேசம் பண்ணிட்டு தான் கடைசியில் அவர் எழுந்ததும் படுக்கையில் தான் எழுந்துட்டார். அதுதான் சொன்னேன், எல்லாம் தெரிஞ்ச பலி விழுமா கழீர் பானையிலே துள்ளி ஆரம்பிச்சது. இதில் தான் ஆரம்பிச்சது. நம்ம படுக்கை மேட்டரில் தான் அரசியல் பண்ணி மேலே வந்தோம். இப்போது புஷ்ஷுன்னு போனதும் ஆனால் போல அவர் காலம் வரைக்கும் இருந்துச்சு, அந்த வெளிச்சம் இருந்துச்சு. ஆலயம் கட்டினார், அக்கினி வந்தது, ஹாஸ்டலில் ஊழியம் செய்ய முடியாது, அதுக்கெல்லாம் நான் வரல. ஃபஸ்ட்டு கேஸ் ஃபேமிலி கேஸ். இல்லை எப்படி படுத்தால் என்ன நடக்கும், புரண்டு படுத்தா உருண்டு படுத்தா உட்காந்தே தூங்குறது, கண்ணை திறந்தே தூங்குறது, இதெல்லாம் நான் சொல்ல, இதெல்லாம் அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்ட். நான் சொல்ல படுக்கையில் பெற்றோர் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். எப்படி படுக்கிறீர்கள், பிள்ளைகள் காண படுக்கிறீர்களா? சபையில் மட்டும் உடையை பற்றி சொல்கிறது இல்லை, கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க, பார்த்து நடந்து கொள்ளுங்க. விஷயம் விபரீதமாக போவதுக்கு முன்பாக வில்லங்கமாக முன்னு சொல்கிறேன். ஊடகத்தினுள்ளே கேட்கிற அநேக விசுவாசிகள் உண்டு, பார்த்து நடந்து கொள்ளுங்க. இப்போது கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்க்க போகிறது. எச்சரிக்கையின் செய்தி இது. வருகையில் இது கர்த்தர் சிநேகிக்கிற பரிசுத்தத்தில் குடும்பத்தில் கடைபிடிக்க வேண்டிய சத்தியம் இது. படுக்கை ஏற இதெல்லாம் கர்த்தர் நம்ம கொடுத்துருக்கிறார். எத்தனை பெட்ரூமு? 1 BHK வாங்க, எனக்கு 3 பெட்ரூம் வேணும்.
3 பெட்ரூம் வாங்கிட்டு எல்லாம் ஹாலில் உருன்னு இருக்கும். அந்த பிளாட்ஃபார்ம் கேஸ் மாதிரி ஆகிடும். ஏடா உங்க 3 பெட்ரூம் வாங்கியிருக்கிற, இதில் வேறு ஒன்று ஏசுனாது இருக்கணுமா? அவர் நான் படுத்துக்கோ போகிறவர் உள்ள போய் படுக்கலாம். இல்லை அதுவும் படுக்கிறப்போ பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸ் ஒய் இசட் மாதிரி இப்படி படுப்போம். அப்போ எப்படி நோவா படுக்கிற மாதிரி தானே இருக்கும். அது கேட்டால் நம்மலாம் ஃபுல் பேண்ட் போட்டுன்னு படுக்கிற ஊரில் வாழ்கிறோம், நம்ம லுங்கி கட்டின்னு இருக்கிறோம், எதோ சொல்லுவான் விளையாட்டுக்கு. இதெல்லாம் என் நண்பர்களோடு ஆர்கியூ பண்ணுறப்போ வந்தது. விசுவாசிகள் செய்ய மாட்டான் நண்பர்கள். உள்ளே போய் படுங்க, 4 பேர் காண படுக்காதீங்க. குறிப்பாக பிள்ளைகள் கண்ணில் உங்கள் படுக்கப்படாது பார்த்துக்க. ஐ ஹோப் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ எம் ட்ரைங் டு சே. கண்ணிலே மூடி கத்தை நோக்கி பார். ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தரே எல்லா செல்வத்தையும் வளத்தையும் கொடுத்தாலும் என் இல்லறத்துக்குரிய ஆசீர்வாதத்தினுடைய மேன்மை ஞானத்தை தந்து எங்களை ஆசீர்வாதமைக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் கொடுத்த நன்மைக்காக ஸ்தோத்திரிக்கிறேன். கூக்குரல் என் சமூகத்து பலமாக எட்டினது. வெகு காலமாய் காத்திருந்த ஆசீர்வாதம் உனக்கு கைகூடி வரப்போகிறது. வெகு காலமாய் நீ கேட்டுக்கொண்டிருக்கிற நன்மை, செபித்து கொண்டிருக்க காரியம், உபவாசம் செய்து 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 நீ விடாய்த்து போய் வெறுத்து போய் விட்டாய். அந்த காரியம் வாய்க்க போகிறது. இந்த குடும்பத்துக்குரிய ஞானத்தை கற்றுக்கொள்ளுங்க. உன் கூடாரத்தில் செழிப்பை காண்பாய். இந்த கூடாரத்துக்குள்ளே வர முடியவில்லை, கூடாரத்துக்குள்ளே இருந்தால் தங்க முடியவில்லை. இந்த சாபங்களெல்லாம் இன்று உங்களை விட்டு போடுகிறது. கூடாரத்தின் மேன்மை ஆசீர்வாதம் கர்த்தர் தருகிறார். அல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றி அப்பா. ஆண்டவரே இறங்கின கிருபைக்கு ஸ்தோத்திரம். சபையை பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வாதம் இயேசுவின் தெளிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாதே. ஆமென்.